மேட்ச்ல 54 போட்டிகள் 416 ரைட் பாயிண்ட்ஸ் 21 சூப்பர் டென்ஸ் எக்கச்சக்க நம்பர் வச்சிருக்காருங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு. முதல் ரைடு பெருசா எதுவும் முயற்சி பண்ணல. ஒரு என்ட்ரி ரைடோட தொடங்கி இருக்காரு கௌதமிங்க. சவுண்ட் பாருங்க முதல் ரைடுக்கு. ஆஹா ஜெர்சிஸோட உட்கார்ந்திருக்காங்க. பாயிண்ட் அழகா கார்னர்ல போய் எடுத்தாங்க. பின்னாடி வேகமா போக முடியல. முதல் பாயிண்ட் வந்தாச்சுங்க. அதுக்கான செலிப்ரேஷன் தான் பார்த்தோம். ஆனா முதல் பாயிண்ட்க்கே செலிப்ரேஷன் இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. இங்க அங்கித் சஹர்வா ஆஹா ஒரு டிஃபெண்டர் அவுட்னு நினைக்கிறேன். கையை காமிக்கிறாரு. 1 point each. Let it out. Also one defender out of one. அது யாரு அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் தள்ளி விடுறேன்ற பேர்ல நாமளும் வெள்ள வட்டமேன்றது தான் சங்கர் யோசிச்சுட்டு இருப்பாரு. சார் நான் காலை தான் சார் வச்சேன் அப்படின்றாரு அவரு. திரும்பவும் பாப்போம் இந்த இடத்துல. பாருங்க புஷ் பண்ணி அங்க பாருங்க ஒரு செகண்ட் முழுசா கால் வெளியில இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அந்த ஹெட் டு ஹெட் பார்க்கிறோம். 3 முறை இங்க 4வது முறையும் வெற்றி கிடைச்சிருக்க விஸ்வா அசல்வர்த்தி தான். Number 3 out. பழனி டஸ்கர்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோனிபத் ஸ்மார்ட்ஸ் இன்னும் எடுக்கலங்க. அந்த ஒரு பாயிண்ட கொடுத்தது பழனி டஸ்கர்ஸ் தான். கண்டிப்பா அவங்க எடுக்கல. இவங்க தான் கொடுத்திருக்காங்க. விஸ்வாவோட சப்போர்ட் பாருங்க எப்படி இருக்குது கிரவுண்ட்லன்னு. அருண்குமாருக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு சோனிபத் ஸ்மார்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஆண்டிங்க முதல் ரைடுக்கு ரிவ்யூக்கு போவாங்களா? ரைடர் அவுட் ரெடிஷன் கொடுத்தாச்சு. பழனி டஸ்கர்ஸ்க்கு மேலும் ஒரு பாயிண்ட் வந்தாச்சு. அந்த ரிவ்யூவை எடுக்கலங்க. ஆமாங்க முக்கியமான போட்டி. அவ்வளவு அவசரமா ரிவ்யூ எடுத்துட முடியாது. 2 ரிவ்யூ இருக்கு. இருந்தாலும் அமைதி காக்கணும்னு சொல்லிருக்காங்க. டச் இல்லாம லாபியில ஏறிட்டாரு. அருண்குமார் அவுட்னு சொல்லிருக்காங்க. ஹரிஷ் காமாட்சி அரங்கம் முழுவதும் இங்க ஆரவாரம் இருக்கு. பழனி டஸ்கர்ஸ் இவரு இந்த ரைடு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கணும். நவீன் சர்மா பாக்குறோம் கார்னர்ல. அண்ட் இந்த பக்கம் ராகுல் ஆரி 2 கார்னர் டிஃபெண்டர்ஸ் இந்த டிவிஷன் 1ல அற்புதமா ஆடி இருக்காங்க சோனிபத் ஸ்மார்ட்ஸ்க்காக. இந்த முறை முயற்சி எடுக்கல. ஒரு எம்டி ரைட் தான் ஹரிஷ் காமாத் கிட்ட இருக்கு. அதிகங்கள் மேட்ச்ல ரொம்ப விறுவிறுப்பா போட்டுட்டு இருக்காங்க. க்ளோஸா கொண்டு போனாங்க இந்த போட்டி அப்படின்னா அந்த ஃபைனல் மூமெண்ட் இன்னும் ஃபயர் ஆகிருக்கும். அஜய் வந்திருக்காரு ரைட்டிங்ல உள்ள. நம்ம இங்க பார்த்துட்டு இருக்குது டிவிஷன் ஃபைனல். ஆனா இந்த 2 அணிகளுமே ஏற்கனவே கிராண்ட் ஃபினாலே டிவிஷன் 1ஓட மன்னர்கள் யாரு யாரு முடிசூட போறாங்கங்கிறதுக்காக இந்த ஆட்டம். விஸ்வா இவரை மடக்கணும், அதுதான் நமக்கான ஆரம்பம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணாங்க. விஸ்வா அசல்வன் டாக்கிள் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆஷிஷ் அதை முடிச்சு வச்சாரு. எதிர்பாராத தருணம். அந்த செயின்ல எஸ்கேப் போலான்னு பார்த்தாரு. இங்க அட்டாக் வந்துருச்சு உள்ள. பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க சோனிபத் ஸ்மார்ட்ஸ். அண்ட் ராகுல் ஆரி கேப்டன் ராகுல் ஆரி ஃபார் சோனிபத் ஸ்மார்ட்ஸ் உள்ள வந்தாச்சு. போனஸ் அங்க இருக்கு. சக்திவேல் அந்த லெஃப்ட் கார்னர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரைட் கார்னர்ல ரொம்ப சாலிடா நின்னுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்கி ராஜா முத்து பாண்டி. அண்ட் மறுபடியும் இங்க ஒரு எம்டி ரைட் தான். ஹரிஷ் காமாட்சி நேராவே கோதால இறக்கியாச்சு. அந்த 2 டீம் வித்தியாசம் பார்க்கலாம். பாதி கவனமா ஆடி ஆகணும். ஏன்னா முதல் பாதியில எந்த அளவுக்கு லீடிங் கையில எடுத்து போறாங்களோ 2வது பாதியில ஆடு உதவியா இருக்கும். இங்க டச் வந்தாச்சு. கரெக்டா ஏறி இருக்காரு லாபில. 4-2. அந்த லீடு பெருசா இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. விஸ்வா இல்லை நாங்களும் எடுப்போம்னு சொல்லிட்டு ஹரிஷ் காமாட்சியோட கிக்கு பாயிண்ட் அங்க மாறுது. அன்னைக்கு 2 ரைடு. இந்த முறை அங்கித் சஹர்வா பாயிண்ட் எடுக்கணும். சக்திவேல டார்கெட் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதேதாங்க. ஆனா இங்க கவுண்டர் கிட்ட இருந்து அந்த ஒரு டாஷ் கவர்ஸ்ல இருந்து வந்து தூக்கி போட்டுருக்காரு பெஞ்சுக்கு. நிச்சயமாங்க போனஸ் மட்டும். அது அந்த விழால குத்தி தூக்குனதுல வலி அங்க இருக்கு. பயங்கரமான டாஷுங்க. அதுலதான் சம வலியில் இருக்கார் அங்கித் சஹர்வா. ஏன்னா அந்த அந்த சமயத்துல ஒரு ஓடி வரும்போது தான் அந்த டாஷ் நடந்துச்சு. அதுலதான் அந்த வலி.
எப்படின்னு பாருங்க. ஒருத்தங்க ஆங்கிள் ஹோல்ட், அதுக்கப்புறம் அந்த டேஷ், அதுலதான் அந்த அடி கொஞ்சம் பலமா விழுந்திருக்கு. இப்போ இது எடுத்துட்டு போகணும், பிகாஸ் மேட்ச் வந்து கன்டினியூ பண்ணுனாங்க. சோ உடனடியா நீங்க இவங்கள மெடிக்கல் அட்டென்ஷனுக்காக கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. கோச் கேக்குறாரு, சார் எப்படி சார் என்னோட மெயின் ரைடர் நீங்க எப்படி இதை உடனடியா இது பண்ண முடியும்னு கேக்குறாரு. அவருக்கு பயம் என்ன அப்படின்னா, மேட்ச் இங்க கையில இருக்கு. மெயின் ரைடர் அங்கித் ஷஹர்வா, அவருக்கு இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போற அளவுக்கு காயப்பட்டிருக்கா அப்படின்றது எதுவும் பெருசா இருக்க கூடாதுங்க. ஏன்னா இது ஒரு ஆட்டம் மட்டுமே. இந்த இடத்துல ஒருத்தங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். கபடி அவங்களுக்கு வாழ்க்கை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிச்சுவேஷன் ஹரிஷ் காமாட்சி உள்ள வந்து எடுத்திருக்காருங்க. இந்த முறையும் அந்த ரன்னிங் ஹேண்ட் டச் நவீன் சர்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. டச் இருக்குங்க, லாபில நான் ஏன் ஏறணும், லைனை கிராஸ் பண்ணா இதுதான் கொடுக்க போறாங்க அப்படின்னு கான்பிடன்டா கேட்டிருக்காரு ஹரிஷ் காமாட்சி. அந்த ரெண்டு டீமுக்குமே இந்த ரிவ்யூ இருக்கு. Yes, please come. One touch point. Please go back. TV umpire, Palli Daskar challenge. One touch point. Our decision, no touch. Please review. பட் இவர் சொல்றாரு நான் டச் எடுத்துட்டேன் அப்படின்னு. இந்த ஆங்கிள் அவ்வளவு கிளியரா உங்களுக்கு தெரியாது. சைடு ஆங்கிள் தான் தெரியும் கேப் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. பல நேரங்கள்ல அந்த விஷுவல் ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். டிவி அம்பையரும் இந்த ஆங்கிள் தான் பார்த்துட்டு இருக்காரு இப்போ ரிவ்யூல. காலும் பாருங்க, இல்ல கால்ல ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கா? லெஃப்ட் லெக்கும் ரைட் லெக்கும் ஒரே பக்கத்துல போன மாதிரி இருந்துச்சு. அத கூட கிளைம் பண்ணாரா இவரு? Thank you. Review unsuccessful. No touch. Palli Daskar, you are 33 out. 1 in. சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பாக்குறோம். நவீன் சர்மாவை பெஞ்சுக்கு அனுப்பிச்சிட்டு சாஹில உள்ள கூட்டு வந்திருக்காங்க. காரணம் ஒரு ரைடர் தேவைங்க. கண்டிப்பா அந்த ரைடுக்கும் போய் ஆகணும். மூணே பிளேயர் மேட்ச்ல கண்டிப்பா ஒரு ரிவைவல் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னா டீமுக்கு அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஆல்ரெடி டஸ்கர்ஸ் அந்த ரிவ்யூவை இழந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட் போயிருக்க வேண்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூக்கு வெயிட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த போட்டியில கண்டிப்பா பல ரைட்ஸ் இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. கொஞ்சம் அவசரப்பட்டு தான் இருந்தது. இருந்தாலும் அந்த 3 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு இந்த போட்டியில. மறுபடியும் அந்த சூப்பர் டாக்கிள் ஆன் சிச்சுவேஷன் தான் இருக்கு போகுது. இந்த முறை ஹரிஷ் காமாட்சி, ஆனா நவீன் சர்மா இல்ல அந்த கார்னர்ல. என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பாக்கணும். எதுவும் அவசரம் பண்ணல, போனாரு, வெயிட் பண்ணி பாக்குறாரு. ராகுல் ஆரி அவரோட அந்த லெஃப்ட் கார்னர் அங்க போறது கஷ்டம். அதனாலதான் ரைட்ல போய் செக் பண்றாரு ஆஷிஷ. ஒரு எம்டி ரைட் தான் ஹரிஷ் கிட்ட இருந்து. ஓகே, கழுத்துல ஏதோ ஒன்று போட்டிருக்காரு, அதை கழட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எதுவும் நீங்க போட்டிருக்க கூடாது ஆக்சுவலா. ஏன்னா எந்த ஒரு பொருளும் மத்தவங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ காயம் ஏற்படுத்துற மாதிரி உங்க உடம்புல இருக்க கூடாது. கான்டாக்ட்ஸ் போட்டுங்க. சாஹில் மறுபடியும் உள்ள வந்தாச்சு. அன்னைக்கு 7 பேருமே மேட்ச்ல நல்ல லாங் லெக்ஸ் இருக்கு அவருக்கு. அதை யூஸ் பண்ணி போனஸ் போடுவாரா அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு ரைடா அன்னைக்கு பள்ளி டஸ்கர்ஸ் இந்த 2 ரைடா ஆடி ஆகணும். சக்திவேல் தங்கவேலு பர்சூட் நினைக்கிறேன் கௌதம் டக்குனு உள்ள வந்தாரு. தேர்ட் ரைடு கடுத்தாரா தெரியல. ஆனா இங்க ரைடர் அவுட், சூப்பர் டாக்கிள் கிடைச்சாச்சு. சோனிபத் ஸ்பாட் இருக்கு. சக்திவேல் கொஞ்சம் அவசரப்பட்டாரோ? அவசரம் அப்படின்றத விட ஐடியா நல்லா இருந்துச்சுங்க. லெஃப்டே போய்கிட்டு இருக்காங்க, ரைட் நான் போறேன்னு ஏறினது ஓகே. கொஞ்சம் டைம் எடுத்திருந்திருக்கலாமா? நீங்க பாருங்க, டேஷ் ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. ஆல் ஜம்ப் பண்ண முடியல. உங்ககிட்ட ரிவ்யூ இல்லையே, இப்போ கேட்க முடியாதே. 2 ரைடிங்க. சக்திவேல் உள்ள போனாருங்க, ஒரு ரைட் ரைடர் கரெக்ட். ஆனா அந்த லெஃப்ட் கார்னர்ல ராகுல் ஆரி உள்ளதான் இருக்காரு. நவீன் சர்மா தான் ரிப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த லெஃப்ட் கார்னர்ல. ரைட் கார்னர்ல மேபி ஒரு லெஃப்ட் ரைடர் போயிருந்தா ஒரு பாயிண்ட் தட்டி தூக்கிக்கலாம். அதிக 2 ரைடர் பிரஷர் ஆன் தி ரைடர் தான். அழகா வெயிட் பண்ணி மடக்கி போட்டுருக்காங்க. நம்பர் 21 அந்த இடத்துல கேட்பாங்க, அங்க பாருங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் இது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான ஆட்டம். 88 நம்பர் 88 விஸ்வா சொல்றாரு, சாரிப்பா சாரிப்பா எதுக்குப்பா கேக்குறேன்னு கேட்டாரு. ஏங்க ஃபவுல் பிளேங்க அப்படின்னு சொன்னாப்ல.
Substitution. இன்னொன்னு பிரகாஷ், இவங்க எல்லாமே நேத்து ஈவினிங் ஆடினாங்க மேட்ச். பள்ளி டஸ்கர்ஸ்க்கு ஒரு ஃபுல் டே ரெஸ்ட் இருந்திருக்கு. ஏன்னா நேத்து அவங்களுக்கு அந்த மேட்ச் இல்ல முர்தால் மேக்னட்ஸோட. அதுவுமே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு ஒரு ஹோல் டே ரெக்கவரிக்கு கிடைச்சிருக்கு. பங்கஜ் இங்க பெஞ்சுக்கு அண்ட் சன்னி லால் உள்ள வந்தாச்சு. அசலவன் அவங்களோட முக்கியமான ரைடர் இல்லாம ஆடுறாங்க இங்க சோனிபட் ஸ்பார்டன்ஸ். அங்கித் சஹர்வா பார்த்தோம் அந்த இன்ஜுரி. நேத்து 40 நிமிஷம் முழுசா மேட்ச்ல ஆடினாருங்க. கடைசி வரை ஆடி பெஸ்ட் ரைடர்னு பட்டத்தை தூக்கிட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு அவரால் அந்த அளவுக்கு ஆட முடியாது, அந்த இன்ஜுரி இருக்கு. அன்னைக்கு ஒரு டைம் அவுட் எடுத்திருக்காங்க சோனிபட் ஸ்பார்டன்ஸ். பாத்துடலாம். தம்பி அவன் தேர் தான் ஆட பார்ப்பான், தேர் தான் ஆட பார்ப்பான். கரெக்டா ஏமாத்தி ஹரிஷா யார் போனாலும் இன்னர் ஈட்டி காரணம் செக் பண்ணி அவன் ஃபாலோ வர மாட்டான். இன்னரையும் அந்த காரணம் செக் பண்ணி ஆடு. ஹரிஷ் ஆனாலும் விஸ்வானாலும் தப்பு ஏ சூடுதியே. ரெண்டு கோச்சஸும் கிளியர் கட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, பார்த்து ஆடு அப்படின்னு. இங்க 3 பேர் தான் ஆல் அவுட்டுக்கு புஷ் பண்ண பாப்பாங்க. டிஃபெண்டர் தானே அப்படின்னு இந்த சமயத்துல யோசிக்க கூடாது. ஏன்னா கபடி இப்போது எப்படி மாறிட்டு இருக்குன்னா ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் ரெண்டுமே எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது பள்ளி டஸ்கர்ஸே சிறந்த உதாரணம். சக்திவேல் தங்கவேலோ கார்னர் டிஃபெண்டர், ஆனா ரைட்ல போனா பக்காவா ஆடுவாரு. அந்த பக்கம் லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் எங்க வேணா நிப்பார், ரைட்ல ரைடரா ஆடுவாரு. சோ ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டு டீமும். அவரை எங்க வேணாலும் நிக்க வைக்கலாங்க, பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. ஆனா இங்க ஹரிஷ் காமாட்சி கேப்டன் கடைசி 5 ரைட்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். அண்ட் இந்த முறை ரைடர் அவுட்ங்கற சிக்னல் கொடுத்திருக்காங்க. ரிவ்யூ இல்லங்க ஹரிஷ் காமாட்சி கிட்ட. குப்ப டாக்கிள் கொடுக்கப்பட்டாச்சு சோனிபட் ஸ்பார்டன்ஸ்க்கு. இங்க அதுக்கு தாங்க அவசரப்பட்டு நீங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்குலாம் ரிவ்யூ போக கூடாது. நீங்க ஏன் அந்த ஒரு பாயிண்ட் டச் பாயிண்ட்டுக்கு போய் ரிவ்யூ போனீங்க? இங்க தைரியமா நான் லாபிலே ஏறி காட்டுறேன், நீங்க இல்லன்னு சொல்றீங்கன்றதா ஹரிஷோட வருத்தம். அவர் சொல்றாரு நான் ஜெர்சில தொட்டுட்டேன்னு. இங்க லைட்டா ஒரு உரசல், லைட்டா ஜெர்சி ஆடினது தெரிஞ்சது, பட் இல்லன்ட்டாங்க. இதுதான் உங்களுக்கு சிக்கல். இப்ப பாருங்க உங்க ஆட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா 7-7 வந்துருச்சு. அருண்குமார் மாட்டி இருக்காரு. எப்படி மாட்டினார் அருண் பாக்குறோம் இந்த இடத்துல. கலக்கலாம் அந்த எண்ட்ல அந்த ஒரு கார்னர் அண்ட் செயின் டாக்கிள். கேஷவன் ராஜா பழனி டஸ்கர்ஸ்க்காக உள்ள வந்திருக்காரு. இந்த முறை அந்த சூப்பர் டாக்கிள் ஆன்க்கு. இந்த சிச்சுவேஷன்ல அவசரப்படக்கூடாதுங்க பழனி டஸ்கர்ஸ். ஏன்னா இது ஒரு டூ ஆர் டை ரைட் கிடையாது. நல்ல சாலிடான டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க. உள்ள வர வச்சு பிடிக்கிறது பெரிய பிளானா வச்சுக்கணும் அவங்க. அண்ட் நீங்க பாக்குறோம் கிரவுட் அற்புதமா மேட்ச பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் எக்ஸிபிஷன் மேட்சோட வின்னர்ஸும் ரன்னர்ஸும் கூட சேர்ந்து இந்த மேட்ச பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அவங்களும் காலையில வந்துட்டாங்க இல்லையா மேட்ச் பாக்குறதுக்காக. அவசரப்படக்கூடாது, சூப்பர் ரைடா மாறிடும். அவர் கையை கிராஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். கை கிராஸா இருக்கு. எத்தனை ரைடுன்னு இவங்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. கை கிராஸ் ஆயிருக்கு நிச்சயமா. ஆரம்பத்துல இருந்து மக்களே இவங்க ரிவ்யூ போவாங்க. ஏன்னா கை கிராஸா இருந்துச்சு, நீங்க பாப்பீங்க இந்த இடத்துல. ஜம்ப் அங்க பாருங்க, ஒயிட் லைன கிராஸ் ஆயிருக்கு கிளியரா. 2 பாயிண்ட் அதேதான். ஒரு டிஃபெண்டர் தானே நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதாங்க தப்பு. கிளீனா பாருங்க, வெயிட் பண்ணி பாயிண்டோட போறாரு. உங்க சைடுல 2 தரமான டிஃபெண்டர் தூக்கி இருக்காங்க பிரகாஷ், எதிர்பார்த்தீங்களா? ராகுல் ஆரி ஒரு அவரு பெருசா ட்ரை பண்ணலங்க. அவர் அவர் பாக் லைனை தாண்டிட்டு வந்துரும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணாரு. ஆனா இனிஷியேட் பண்ணது சக்திவேல் அண்ட் கௌதம் கிட்ட அந்த டாஷ் பெர்ஃபெக்ட்டா இல்ல. அழகா மிட் லைனை தாண்டி அந்த 2 பாயிண்ட தூக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. இந்தியா 1 ATM கமால் மொமெண்டா இருந்துச்சு. அண்ட் இங்க பழனி டஸ்கர்ஸ் பாயிண்ட் எடுத்து ஆகணும்னு உள்ள போனா சோனிபட் ஸ்பார்டன்ஸோட டிஃபென்ஸ் இப்ப வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கௌதம் 2 ரைட்ல பழனி டஸ்கர்ஸ்ல 3 பேர் காலி. இங்க
ஆல் அவுட்ல இருந்து என்ன ஆயிருக்குன்னா 6 பேர் ஆயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னா ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க சோனிபத் ஸ்பார்டன்ஸ். மக்களே, இந்த ஒரு போட்டியில ஜெயிக்கிற டீமுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. டிவிஷன் 3 1 லட்சம், டிவிஷன் 2 1.5 அண்ட் டிவிஷன் 1ஓட ஃபைனல்ல ஜெயிக்கிற டீமுக்கு 2 லட்சம். ஒரு ரைட் ரைடர் வேணும் இன்னைக்கு. அங்கித் சஹர்வா இல்ல, ராகுல் ஆரி மீண்டும் வந்திருக்காரு. சோனிபத் ஸ்பார்டன்ஸோட கேப்டன்ங்க ராகுல் ஆரி. இன்னைக்கு தெரியும் அவங்க ஒரு ரைடர் இல்லாம தான் ஆட போறாங்க மீதம் இருக்க போற இந்த நேரத்தை அப்படின்னு. அதனால பொறுப்பை அவர் ஏத்துக்கிறாரு பாருங்களேன். நான் ரைடுக்கு போறேன் அப்படின்னு. ரைடுக்கு போறது மட்டும் இல்ல, நல்லா ஒரு எஸ்கேப்பு 2 பாயிண்டோடையும் வந்தாரு. அன்னைக்கு கேசவன் ராஜா மறுபடியும் பாக்குறோம். டோ டச் இவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் இன்னொரு முறை அந்த கார்னர்ல டோ டச்க்கான முயற்சி இருக்கான்னு பார்க்கணும். ஆஹா, ஒரு டிஃபெண்டர் கீழே விழுந்தவர் எந்திரிக்கவே இல்ல. அண்ட் அவரு லாபி ஆக்டிவேட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கேயோ அவருக்கு அந்த முட்டியில ஒரு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னாச்சுன்னு பாப்போம். பின்னாடி போகும், அங்க பாருங்க கால் மவுண்டுருச்சு. அதுதான் பிரச்சனை. அந்த இடத்துல கால் வந்து மகுண்டுருச்சு. அவருடைய சுத்தி அவரே லாபியில போயிட்டாரு. அதனாலதான் சொல்றாங்க இப்போ இவரை கூட்டிட்டு போங்க. இது வந்து டைம் பிராட்காஸ்ட் போயிட்டு இருக்குதுங்க, ரொம்ப நேரம் இழுக்க முடியாது. ஓ, ஷூவே கழட்டுற அளவுக்கு ஒரு வலி இருந்திருக்குங்க அந்த இடத்துல. ஆஹா, வழக்கமா வந்து மேலேயே அந்த ஸ்ப்ரே மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். திருப்பி அந்த பாக்குற மொமெண்ட் என்னாச்சுன்னு. அவரோட அங்க பாருங்க, லெஃப்ட் லெக் பாருங்க, அதுதான் அந்த ஆங்கிள். அது ஸ்ப்ரெயின் ஆயிருக்கா இல்லாட்டி என்ன பிரச்சனை, உள்ள ஏதாவது ஒரு மசில் டயர் இருக்கா நமக்கு தெரியாது. சோனிபத் ஸ்பார்டன்ஸ் இன்னைக்கு அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அதெல்லாம் சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. காரணம் அங்கித் சஹர்வா ஏற்கனவே பெஞ்சுக்கே போயிட்டாரு. அவரு ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் இங்க ஹர்ஷ் அவருக்கும் ஒரு முட்டி மகுண்டதை பார்த்தோம் நாம. அண்ட் இங்க ஆங்கிள் ஹோல்டுக்கான முயற்சி, போனஸ் +1 பாயிண்ட்ங்க. இதுதான் தேவைப்படுது பழனி டஸ்கர்ஸ்க்கு இப்போ. இன்னொன்னு பிரகாஷ், நேத்து ஈவினிங் அவ்வளோ பெரிய மேட்ச் இவங்க ஆடி கூடாது பிரகாஷ். அதாவது அவ்வளோ பெரிய மேட்ச்னா 40 நிமிஷமும் மெயின் ஆட்கள் எல்லாரும் ஆடினாங்க. அது ரொம்ப டயரிங்கான ஒரு ப்ராசஸ். இங்க டூ ஆர் டை ரைடு. ஷாஹில் இது வரைக்கும் பாயிண்ட் எதுவும் எடுக்கல. 2 டூ ஆர் டை ரைடையுமே மிஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு போட்டியில சோனிபத் ஸ்பார்டன்ஸ். அண்ட் இந்த ரைடை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியுமா? சங்கர் வேகமா வந்தாரு. பழனி டஸ்கர்ஸ் அந்த பாயிண்ட தூக்கிட்டாங்க கௌதம். தரமான டேஷுங்க. திருப்பியும் சாஹில் ஆரி ஏதோ ஒர்க் அவுட் ஆகலாங்க பாருங்க. அப்படி கார்னர்ல போயிட்டு ஏறலாம் லைட்டான்னு பார்த்தாரு. டேஷ் தெரியுது வருதுன்னு, எதுவும் பண்ண முடியல. ஹரிஷ் காமாட்சி மறுபடியும் ரைட்ல. இந்த முறை 4 பிளேயர் மேட்ச்ல அந்த ஸ்கார்பியன் கிக்கான முயற்சி பார்த்தோம், அது கனெக்ட் ஆகல. இங்க ராகுல் ஆரிய டிஸ்பேட்ச் பண்ணார்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த ஆல் அவுட் அப்பதான் கிடைக்கும் பழனி டஸ்கர்ஸ்க்கு. ராகுல் ஆரி உள்ள இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான். நீங்க ரைடுக்காக அருண்குமார் உள்ள வந்தாச்சு கௌதம். மக்களே, இங்க பாத்துட்டு இருக்கவங்க யாராச்சும் ஹரிஷ் காமாட்சி வீட்ல எல்லாம் தெரியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு டோ டச் அப்படின்ற ஒரு ஸ்கில் அவர் ஏத்திட்டாருன்னா செமையா இருக்கும். அவருக்கு ஹைட் இருக்கு, கரெக்டான ஹைட், நல்ல பயங்கரமான லெக்ஸ், வேகம் எல்லாமே இருக்கு. அந்த டோ டச் மட்டும் ஆட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அவரோட வெப்பன்ல வேற லெவலுக்கான ஒரு ஆட்டமா இருக்கும் இல்லையா பிரகாஷ்? டோ டச் பத்தி பேசிட்டு இருக்கும் போதே இங்க பாத்தீங்களா இன்னொரு டோ டச்க்கே பேர் போனவர் வந்திருக்காரு, கேசவன் ராஜா. கண்டிப்பா டோ டச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்கில். அதுவுமே ஹரிஷ் காமாட்சி கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அன்னைக்கு போட்டி சூடு பறந்துட்டு இருக்கு. இந்த ஒரு தருணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரவுட்ல இருந்து யாரு அதிகமான சத்தம் போடுறாங்களோ அவங்களுக்கு இங்க குட்டீஸ் வழங்கப்படும். அண்ட் நான் யுவா அப்படிங்கிற அழகான டி-ஷர்ட்ஸ் அன்பு பரிசா வழங்கப்படும். சோ அதுதாங்க நடந்துட்டு இருக்கு. அரங்கம் முழுவதும் ஆரவா ஒரு டைம் அவுட்டும். Boleh yang apa? Darte pergi mana pun tu iwar mau boleh bayi. Nah, ada macam bayi bata. Oh, kalau tight ri, emu betul ke mara? Ben, soal peri tight oli.
சோனிபத் ஸ்பார்டன்ஸோட கோச் இதாங்க பாக்குறோம் லைட்டா. அருண்குமார் நேத்து போட்டியில இவரு மேட்ச் ஆடினாரு சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்காக. நேரா பினாலேல ஒரு மெயின் ரைடரா ஸ்டார்டிங் 7ல ஆடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிச்சு. அண்ட் இங்க ஜெர்சி யாருங்க யாரோ ஒருத்தர் புடிச்சிட்டாரு. ஆனா இங்க பாயிண்ட புடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வா அசலவன். 2 or die ரைடு கண்டிப்பா பாயிண்ட் எடுத்து ஆகணும் பிரசாந்த் அந்த ரைடர்னு சொல்லும் போதே அருண்குமார் டிஸ்பேட்ச் பண்ணிருக்காரு. இனி ரைடருக்கு எங்கங்க போவாங்க? எப்படி டச் வந்துச்சு கிளியரா உள்ள போந்து எந்த குழப்பமும் இல்லாம பாயிண்ட் விஸ்வாசலவனுக்கு. சன்னிலால் வந்தாச்சு உள்ள 2 or die ரைடு. அண்ட் பழனி டஸ்கர்ஸ் ஒரு 3 புள்ளி வித்தியாசம் இருக்கு, அதுல முன்னிலை வச்சிருக்காங்க. சோனிபத் ஸ்பார்டன்ஸும் பின் தொடர்ந்துட்டே இருக்காங்க. அவங்களோட முக்கியமான ரைடர் அங்கித் சஹர்வா இல்ல, இருந்தாலும் ரைடிங்ல தங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. கேப்டன் ராகுல் ஆரி முக்கியமான நேரங்கள்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த முறை பழனி டஸ்கர்ஸோட டிஃபென்ஸ் படு பயங்கரமா இருக்கு கௌதமிங்க. ஆமாங்க, நடந்தது என்ன அப்படின்னா உள்ள வந்து போனஸ் போட நினைக்கும் போது 2 பேரு ஆங்கிள் பிடிச்சாங்க. சக்திவேலும் விஸ்வாவும் இப்போ முடிச்சு வைக்கிறதுக்கு விஸ்வா உள்ள போயிருக்காரு. இந்த சூப்பர் டாக்கிள் தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க சோனிபத் ஸ்பார்டன்ஸ் 10 பாயிண்ட் வர்றதுக்கு காரணம். ஆஹா, 2ஐயும் தூக்க பார்த்தாரு, இல்லப்பா 1தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களா அவங்களே. அதாவது எதிர்பார்த்ததை விடவும் கொஞ்சம் சாந்தமா தான் இன்னைக்கு 2 பேர் ஆடுறாங்க. அவ்வளவு பெரிய கோவம்லாம் இல்ல. ராகுல் என்ன எப்படி மாட்டாப்லன்னு பாப்பீங்க. ஒரு அட்டாக்கு போறதுக்கு முன்னாடியே இவரை இனிஷியேட் பண்ணிட்டாரு டச்ச. ஆஹா பாருங்களே, இணைந்த கைகள் இங்க பாக்குறோம். போன போட்டி அப்படின்னா இந்த போட்டி நாங்க இப்படிங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. நீங்க விஸ்வா அசலவன் போய் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் இங்க தேவ் வந்தாச்சு உள்ள. தேவ் ராஜேஷ் இங்க பாயிண்ட் எடுத்து ஒரு ரிவைவல் கிடைக்க போகுதா இல்ல அந்த ஆல் அவுட்ட கொடுத்துட்டு போறாங்க. நான் சோனிபத் ஸ்பார்டன்ஸ் கிட்ட பாப்போம். நல்ல லாங் லெக்ஸ் இருக்குங்க, அந்த போனஸ்க்கான முயற்சி பண்ணலாம். அதுக்காக தான் கொஞ்சம் மேல ஏறி பாக்குறாரு. நீங்க டிஃபென்ஸ் அலோவ் பண்ண போறாங்களா? ஆஹா, செயின் மாற்றதுக்கு எல்லா வாய்ப்பும் அங்க இருந்தது, அழகா மாட்டிருக்காருங்க. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்த 3 புள்ளிகள் ஆல் அவுட் 2மே பழனி டஸ்கர்ஸ்க்கு இங்க கிடைக்குது. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. தேவ் நல்ல ஹைட், ஆனா முட்டி மோதிர முடியுமான்னு எதிர்பார்த்தோம். செயின்ல இருந்து கீழே இறங்க பார்த்தாரு, எவ்வளவு லோவா போனாங்க பாருங்க. அவ்வளவுதான், அப்படியே புஷ்டாங்க. அந்த பிளாக் மீண்டும் இங்க அந்த சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பாக்குறோம். முதல் பாதி முடிய கொஞ்ச நேரம் தாங்க இருக்கு. அண்ட் அந்த சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பார்த்தாச்சு. ஆஷிஷ் உள்ள வந்திருக்காரு. அண்ட் இந்த 2 அணிகளும் அந்த லீக் சுற்றுல ஆடும்போது முதல் பாதியோட முடிவு 19க்கு 12 அப்படின்னு தாங்க இருந்துச்சு. 7 பாயிண்ட் வித்தியாசத்துல முன்னிலையில இருந்தது பழனி டஸ்கர்ஸ். அண்ட் இன்னைக்கும் அந்த 8 புள்ளி வித்தியாசம் வச்சிருக்காங்க. இந்த முதல் பாதியோட முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். கேசவன் ராஜா வந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு இவர்கிட்ட இருந்து அந்த அழகான டோ டச்சஸ் பார்க்க முடியலங்க. மேபி கொஞ்சம் வெயிட் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். தேவ் அந்த லெஃப்ட் கார்னர். எப்பவும் ராகுல் அங்க இருப்பாரு. நேரா பாருங்களேன், அவர் போய் ரைட் கார்னர்ல போய் நின்னுக்கிட்டாரு. அண்ட் இங்க டைம் இல்ல கிளாக்ல. அண்ட் இந்த ரைடோட முதல் பாதியும் முடிவடையுது. முதல் பாதி அந்த விசில் வந்தாச்சுங்க சாகர் பஞ்சால் கிட்ட இருந்து. 8 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கு. முன்னிலையில இருக்கிறது இங்க பழனி டஸ்கர்ஸ். காயங்கள் அதுதான் சோனிபத்தை படுத்தி எடுக்குது. ராம்பேஜிங் எலிபென்ட்ஸ் சார்ஜ் பண்றாங்க டிவிஷன் 1 ஃபைனல்ல. ரசிகர்கள் அதுக்கு பின்னாடி இருக்காங்க. அடடடடா, கிடைச்ச ஜெர்சியை ஒருத்தர் மேலேயே போட்டாரு. ஒரு ஃபைனல் எப்படி இருக்கணுமோ அப்படி போயிட்டு இருக்குதுங்க மேட்ச். மேட்ச் சம்மரி பாக்குறோம். முதல் பாதி பழனி டஸ்கர்ஸோட பக்கம் தான் இருக்கு. 7 ரைட் பாயிண்ட்ஸ், 6 டாக்கிள் பாயிண்ட்ஸ் அண்ட் ஒரு ஆல் அவுட்டும் கிடைச்சிச்சு. 3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சோனிபத் ஸ்பார்டன்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சோனிபத் ஸ்பார்டன்ஸ் கிட்ட இருந்து 3 ரைட் பாயிண்ட்ஸ் தாங்க. ஏன்னா அவங்களோட ரைடிங் மிஷன் அங்கித் சஹர்வா மேட்ல இல்ல.
அண்ட் டாக்கிள் பாயிண்ட்ஸ் 4 டாக்கிள் பாயிண்ட்ஸ், அதுவும் சூப்பர் டாக்கிள்ஸ் அவங்களுக்கு 2 முறை அற்புதமா நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரிவ்யூ பார்க்குறோம். ரிவ்யூ அப்படின்னு எடுக்கும்போது பழனி டஸ்கர்ஸ் ரொம்ப வேகமாகவே அந்த ரிவ்யூவை எடுத்து அந்த இன்னொரு முறை சூப்பர் டாக்கிள் நடந்தப்ப ரிவ்யூ கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ஹரிஷ் காமாட்சி பார்த்தோம், அவரோட வருத்தத்தை தெரிவிச்சாரு. அண்ட் டூ ஆர் டை ரைடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரைட் சக்சஸ்ஃபுல் பண்ணியிருந்தாலும் பழனி டஸ்கர்ஸ், இன்னொரு பக்கம் சோனிபத் ஸ்பார்டன்ஸால ஒரு டூ ஆர் டை ரைட் கூட சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியல. காரணம் இன்னைக்கு பழனி டஸ்கர்ஸோட டிஃபென்ஸ் எக்கச்சக்கமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எப்படிலாம் எடுத்தார் பாயிண்ட் இந்த இடத்துல விஸ்வா அசலவன். எடுத்திருக்கிற 4 பாயிண்ட்கள் போனஸ்ல எனக்கு பின்னாடி ஒண்ணு, பாக் லைன்ல வச்சு ஒண்ணு, கலக்கலாம் அப்படி அந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்திருக்காரு. டக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் டாக்கிள் தப்பிச்சு வெளில வந்த அந்த 2 பாயிண்ட் அதே ஏரியால. நிச்சயமா அவருக்கு பெரிய பங்கு இருக்கு இந்த இடத்துல. பழனி டஸ்கர்ஸ் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு முதல் போட்டி கற்பகம் ரைடர்ஸ் கூட ஆடினாங்க, வேற லெவல் கேமுங்க அவர்கிட்ட இருந்து. அண்ட் பெஸ்ட் டிஃபெண்டர் இன்னைக்கு விஸ்வா அசலவன் ஒரு முறை, சக்திவேல் தங்கவேலு ஒரு முறைன்னு சொல்லிட்டு 2 புள்ளிகள் ஆஷிஷ் எடுத்திருந்தார். மீண்டும் அவரு மேட்டுக்குள்ள வந்துட்டாரு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுது? இதுக்கு முன்னாடி பழனி டஸ்கர்ஸும் சோனிபத் ஸ்பார்டன்ஸும் மோதும் போது இருந்த ஸ்கோர் லைன் வேற, இப்பயும் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட அப்படி இருக்காங்க. அண்ட் இந்த நிகழ்வு இவ்வளவு சீரும் சிறப்புமா போகுதுன்னா அதுக்கான காரணம் எங்க ஸ்பான்சர்ஸ் கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், ஃபேன்கோட், புரோட்டீன் பார்ட்னர் யோகா பார், வெல்னஸ் பார்ட்னர் நிலை, ஸ்போர்ட்ஸ் இன்னோவியர் பார்ட்னர் ட்ரைப், ட்ரஸ்டட் ஏடிஎம் பார்ட்னர் இந்தியா ஒன். அவங்களோட சப்போர்ட் காரணமாக தான் இவ்வளோ பிரம்மாண்டமான முறையில இந்த ஆட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இரண்டாம் பாதி இங்க தொடங்க தயாராகியாச்சு. ராகுல் ஆரி அந்த 2வது பாதி பாருங்களே, முதல் 10 நிமிஷம் 100% வச்சிருக்காரு அவரோட டாக்கிள் சக்சஸ் ரேட்டு. அண்ட் அதை மறுபடியும் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். ஒரு லெஃப்ட் ரைடர் நேரா அந்த ரைட் கார்னர் அட்டாக் பண்ண போறாரு. ராகுல் ஆரி வலை போட்டு காத்துட்டு இருக்காருங்க, மாட்டிப்பாரா? ஆஹா, இந்த முறை கவர்ஸ்ல இருந்து வந்த அட்டாக்க அழகா தடுத்து போயிருக்காரு. ஆஷிஷ் டு தி பெஞ்சுங்க. அதாவது என்ன இருக்குன்னா பிரகாஷ், பாக்ஸிங் கேம்ல நீங்க ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு அப்புறம் உங்களோட ரைட் ஹேண்ட் வேலை செய்யல தம்பி, லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் வச்சு நீ ஆடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கேம் இங்க. அங்கித் ஷஹர்வா இல்லாதது. விஸ்வா அசலவன் அவங்களுக்கு அந்த 1 டே கேப் ரெக்கவரி கலக்குறாங்க இப்போதைக்கு பழனி டஸ்கர்ஸ். 9 புள்ளிகள் வித்தியாசம். அஜய் வந்தாச்சு இங்க உள்ள. அண்ட் போனஸ்கான முயற்சி பாக்குறோம். கவர்ஸ்ல இருந்து பாயிண்ட் கிடைச்சா தூக்கிலாம் தான் பாத்துட்டு இருக்காரு. நல்ல டாலான ரைடர். அவரை பாக் லைனுக்கு முன்னாடி வச்சு ஆஹா எப்படி சுத்து போட்டாங்கன்னு பாருங்களேன். எஸ்எக்கி ராஜா முத்து பாண்டி இன்னைக்கு அவரோட கோட்டையை அழகா கட்டியிருக்காரு. உண்மையிலேயே அஜய பொறுத்தளவுக்கு அவர் ஒரு சப்போர்ட் ரைடரா நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாப்ல. அங்கித் ஷஹர்வா இருக்கும்போது சில இடத்துல சாஹிலாரி போனா கூட சப்போர்ட் பண்ணியிருப்பாப்ல. ஆனால் என்னவோ அந்த ஒரு மெயின் லீட் எஃபெக்ட் அவர்கிட்ட மிஸ் ஆகுது, மாட்டிக்கிட்டார். ஹரிஷ் காமாட்சி 5 பிளேயர்ஸ் இருக்காங்க மேட்ல, போனஸ் இல்ல. அண்ட் அந்த 10 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. கடைசி 5 ரைட்ஸ்ல 2 பாயிண்ட் தான். ஒரு முறை பெஞ்சுக்கும் போயிருக்காரு. அண்ட் இந்த முறை ஒரு எம்டி ரைடு ஸ்லோ டவுன் பண்ணலாங்க. ஏன்னா அந்த முதல் 10 நிமிஷத்துல ராகுல் ஆரி அவரோட டாக்கிள் சக்சஸ் பார்த்தோம், 100% இருந்தது. அண்ட் அவர்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது. அண்ட் இங்க மறுபடியும் அருண்குமார் இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா ரைடர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு பாயிண்ட் அதிகமா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாகணும் சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு. ஏன்னா அவங்களோட ரைடிங் மிஷன் காணுங்க. அங்கித் ஷஹர்வா பெஞ்சுக்கு போயிட்டாரு அந்த டாக்கிள் மூலியமா. அண்ட் இங்க அந்த டோ டச்க்கான முயற்சி பாக்குறோம். எஸ், இதை தாங்க சொல்லிட்டே இருந்தோம். அந்த டோ மட்டும் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கும்னு. அண்ட் அதை தான் முயற்சியும் பண்ணியிருக்காரு. இங்க கேசவன் ராஜா உள்ள வந்தாச்சு. கௌதம் 5 பேரு டோட்டச்சுக்கே பேர் போன ஒருத்தர் நான் இருக்கனே அப்படின்றாருங்க. ஆனா அவரை பாருங்க, கப்புனு ஃப்ரண்ட்ல ஏத்தி உட்கார வச்சிட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்றதுனால டக்குன்னு அட்டாக் பண்ணாங்க. கேசவன் எப்படி சிக்கினாரு, அட்டாக் வந்ததுன்னு தெரிஞ்சதுங்க. ஒரு தை ஹோல்டுக்கு போயிட்டார், ஸ்டாப் ஆயிட்டார் அப்படியே. சாஹில் ஆரி
அருண்குமார் போன ரைடு பார்த்தோம், பாயிண்ட் எடுக்க முடியல. ஆனா இங்க ஷாய் லாரி நல்ல உயரமான ரைடர்ஸ் வச்சிருக்காங்க சோனிபத் ஸ்பார்டன்ஸ். இருந்தாலும் கொஞ்சம் உயரம் குறைவான அங்கித் சஹர்வா தான் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்காரு சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு இது வரைக்கும். அண்ட் இப்போ களத்துல இருக்க 3 ரைடர்ஸ்மே நல்ல உயரங்க சோனிபத் ஸ்பார்டன்ஸ்ல. பெருசா புள்ளிகள் எடுக்க முடியல, கொஞ்சம் தடுமாடுறாங்க. அண்ட் இங்க ஹரிஷ் காமாட்சி அந்த போனஸ்க்கான முயற்சி பார்த்தோம். அண்ட் மறுபடியும் முள்ள போறாரு. இன்னொரு பாயிண்ட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா ரொம்ப டீப்பா போயிட்டாருங்க. சன்னிலால் அழகா பின்னாடியே வந்து தள்ளி விட்டுருக்காரு. நீங்க மத்த நேரங்கள்ல மத்த டீம்ஸ பாத்தீங்கன்னா போனஸ் ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா விழுந்து வெளியில போனா டக்குன்னு போனஸ்னு கேட்பாங்க. அது ரெஃபரிக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், போனஸ் எடுத்திருக்காண்டா அவன்னு. நம்ம பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பிரகாஷ். 2 ஆடை ரைடு இங்க மடக்கி போட்டாங்க. டிஃபென்ஸ்ல எந்த ஒரு தவறும் செய்யலங்க பழனி டஸ்கர்ஸ். ஆனா ரைடர்ஸ் கண்டிப்பா ஒரு போனஸ் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்தலாம். மேபி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் போனஸ் எடுத்தேங்க அப்படின்னு அம்பையரை பார்த்து கேட்கறதுனால ஒன்றும் தவறு இருந்துட போறது இல்ல. இருந்தா கொடுக்க போறாங்க, இல்லைன்னா நம்ம அந்த பாயிண்ட் இல்லை அப்படின்னு மறந்துட்டு ஆடணும். அண்ட் இங்க கேட்கணும் அப்படிங்கிறது கரெக்டான விஷயம் தான், அதை கேட்கணுங்க. பழனி டஸ்கர்ஸ் இனி அதை செய்வாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். கேசவன் ராஜா உள்ள வந்தாச்சு 6 பிளேயர் மேட்ல. அண்ட் இங்க போனஸ் இருக்குங்க. பழனி டஸ்கர்ஸ் பெரிய முயற்சிகள் பண்றதுக்கான வாய்ப்பே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கௌதமிங்க. ஏன்னா அவங்களுக்கு லைட்டா பாயிண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ நிதானமா போவோம்னு நினைக்கிறாங்க. டிஃபென்ஸ் சாலிடா பாயிண்ட் எடுத்து கொடுக்குது. அண்ட் இன்னொன்னு பிரகாஷ், அவங்க கேட்கும்போது என்ன ஆகும்னா ரெஃப்ரியும் ஒரு செகண்ட் யோசிப்பார் இருக்கா இல்லையான்னு. அது ரூல்ஸுக்குள்ளதான் நீங்க ஆடுறீங்க, ரூல்ஸை தாண்டி இல்ல. அதனால தாராளமா செய்யணும். மீண்டும் அஜய் சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்காக. ஆஹா, ஆங்கிள் ஹோல்டு மிஸ் ஆனா என்னங்க, கவர்ஸ்ல இருந்து வந்து நாங்க மடக்கி பிடிப்போம் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. அந்த 2 கவர் டிஃபெண்டர்ஸ்க்கும் இங்க பாராட்ட செல். ஆஹா, சொல்லிட்டு இருக்கும்போதே பாத்தீங்களா என்ன ஒரு கேட்ச் வெளியிலன்னு. கௌதம் முருகன் பெஸ்ட் டிஃபெண்டர்னு இருப்பாருங்க இளவரசு. அது ஏன்றது இங்க பாப்பீங்க. அடி கப்புன்னு வச்சாரு அந்த பிளாக்க, தாண்டறதுக்கு விடல. விஸ்வா அசலவன் 7 போட்டிகள் 50 ரைட் பாயிண்ட்ஸ் வந்தாச்சு. பெஸ்ட் ரைடர் அப்படிங்கிற இவர் பேர் தான் சொல்லியிருந்தாரு விஸ்வா அப்படின்னு வேகமா. அண்ட் கௌதம் முருகன் எப்படிங்க, ஏன்னா அவர் தான் 2வது பிளேயர் அந்த 300 டாக்கிள் பாயிண்ட்ஸை கடந்த ஒரு 2வது பிளேயர் இந்த யுவா கபடி ஒட்டுமொத்த எடிஷன்ஸ்ல. அற்புதமான டிஃபெண்டர். இந்த டிவிஷன் 1 முழுக்கவுமே கொஞ்சம் அமைதியா தாங்க இருந்தாரு அவரு. ஆனா இன்னைக்கு போதும், பொறுத்தது போதும் அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காரு. நல்ல டாக்கிள்ஸ் பார்க்க முடியுது கவர்ஸ்ல இருந்து அவர்கிட்ட. அண்ட் இங்க டூ ஆர் டை ரைடு. ஹரிஷ் காமாட்சி உள்ள வந்தாச்சு 5 பிளேயர் மேட்ல. எங்கது கிடைக்க போகுது அந்த பாயிண்ட்? கண்டிப்பா போனஸ் கிடையாது. ஆஹா, இந்த முறை மணிக்கணும் பிரகாஷ், உங்களோட பேசும்போது இடையில பூந்துட்டானா என்ன ஒரு கேமுங்க. அந்த ஒரு உற்சாகம் தான், வேற ஒண்ணும் இல்ல. டக்குன்னு சனி மற்றும் தேவ் 2 பேர் மாட்டினது எப்படி நீங்க பாப்போம். ஹரிஷ் ஒரு கிக்கு, அழகான ஒரு கிக்கு, அங்கிருந்து எஸ்கேப், 2 பாயிண்ட். உங்க டீமோட கேப்டன் இந்த மாதிரி ஆடும்போது எப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல பிரகாஷ்? கண்டிப்பா இருக்குங்க. அந்த எனர்ஜி பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு கிரவுட்ல இருந்தும் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு பழனி டஸ்கர்ஸ்க்கு. அண்ட் கண்டிப்பா காமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்க நம்ம கிட்டயும் அந்த எனர்ஜி பொங்கிட்டு தான் இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் பழனி டஸ்கர்ஸ்க்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிருச்சுங்க. கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாயிண்ட் இங்க சோனிபத் ஸ்பார்டன்ஸ். என்ன ஆச்சு? தெரியாதரமா கால பின்னாடி வச்சுட்டாப்ல. எங்களுக்கு வேலை இல்லடா, நீங்களே வெளில போயிட்டீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பழனி டஸ்கர்ஸ். மீண்டும் ஒரு ஆல் அவுட். 12 நிமிஷம் இந்த ஹாஃப்ல பாக்கி இருக்கு. அந்த வெற்றிக்கும் பழனி டஸ்கர்ஸுக்கும் இடையில நச்சுன்னு ஒரு பாயிண்ட் விஸ்வா அசலவன். அங்க பாருங்க, அந்த ஜாலி நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. ராகுல் ஆரி, அதாவது அவருக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து மேட்ச் நம்ம கையில இல்ல அப்படின்னு. ஆனாலும் அந்த ஒரு மொமெண்ட், இதுதான் கேமுங்க, இதுதான் டிஃபைன் பண்றது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இடையில. அங்க பாருங்க, அற்புதம். ஒரு இழுத்து பார்த்தாருங்க. அண்ட் இங்க ஆஷிஷ் இவரை அவுட் பண்ணா போதும், இன்னொரு ஆல் அவுட் கிடைச்சிரும் பழனி டஸ்கர்ஸ்க்கு. அண்ட் இங்க போனஸ் அலோவ் பண்றாங்க. சரி ஓகேங்க, விடுங்க, ரொம்ப நேரமா போனஸ் போட விட மாட்டேங்கிறீங்க. அண்ட் ஆஷிஷ் அந்த ஒரு போனஸ் எடுத்துட்டு போறாரு.
நான் ரெய்டு போய் அவுட் ஆனேன்னு இருக்க கூடாது, நீ வேணா வந்து என் பாயிண்ட் எடுத்துக்க அப்படின்னு ஆஷிஷ் வந்து பாயிண்ட கொடுத்திருக்காரு. ஆல் அவுட் நடந்திருக்கு. 3 புள்ளிகள் வந்தாச்சு இங்க பழனி டஸ்கர்ஸுக்கு. ஆல் இன் ஆயிட்டாங்க இங்க சோனிபத் ஸ்பார்டன்ஸ். ஆனா ரைடுக்கு யார் போறாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கு அவங்க கிட்ட. அண்ட் இங்க சூப்பர் ஃபேன், ஆஹா சூப்பர் ஃபேன்ஸுங்க, என்ன ஃபேனு, இங்க எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. அண்ட் அவங்களுக்கான டி-ஷர்ட்ஸ் இங்க வரிசையா வழங்கப்பட்டுட்டு இருக்கு. கிரவுட்ல தான் அந்த எனர்ஜி கொடுத்துட்டு இருக்காங்க பழனி டஸ்கர்ஸ்க்கு. இதுதாங்க செய்வாங்க பழனி டஸ்கர்ஸ் எப்பொழுதுமே. அந்த 2வது பாதியில சப்ஸ்டிடியூஷன் சேஞ்சஸ், அதுவும் 1-2 இல்ல, மேட்ல இருந்து முழுசா ஒரு 4-5 பிளேயரை மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இப்ப எப்படின்னா, ஒரு ஃபைனல் கேம்ல எங்க பசங்க எல்லாருமே ஆடினாங்கன்ற அந்த பேர் இருக்கணும் அவங்களுக்கு. இந்த டீம் மட்டும்தான் இல்ல, இருக்கிற ஒரு வீரனுக்கும் ஒரு 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 ஹைப் ஒன்னு கொடுக்கணும்ன்றது அவங்க நினைக்கிறாங்க. நல்லா இருக்கு அதை பாக்குறதுக்கு. பழனி டஸ்கர்ஸ் ஒரு டைம் அவுட்டும் எடுத்திருக்காங்க. 5 பிளேயர் உள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா கோச் அவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கும், அதுக்கு தான் வந்திருக்காரு இப்போ உள்ள. Tanto come ma te kallai ude de lakko ho aga wo marle ana da anda de gle fir kade no go am khalai ude taage. கோச் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிருக்காரு, பாரு உங்களால முடியும், ஏதோ அங்கங்க டக்கு டக்குன்னு போயிடுச்சு, பரவாயில்ல விட்டுறாதீங்க அப்படின்றாரு. பழனி டஸ்கர்ஸ் பாக்குறோம் இங்க ஒரு மதையான கூட்டத்தையே இறக்கி இருக்காங்க. நிறைய சேஞ்சஸ், அதை யார் யாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடியே இங்க இந்த மாதிரி டாக்கிள்ஸ், நீங்க பெஞ்ச்ல இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க உள்ள, நாங்க உள்ள வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பாங்க. ஆனா பெஞ்ச்லயே நாங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கோம் காமிச்சிருக்காங்க இங்க பழனி டஸ்கர்ஸ். அது ஒரே டீமுங்க. அதாவது பெஞ்ச்ல இருக்கிறவங்க எல்லாம் லைட்டா செகண்ட் கிரேடு, இவங்க ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படிலாம் இல்ல, எல்லாம் ஒரே டீம். இடம் 7 பேருக்கு தான் இருக்கு, அதனால 7 பேர் ஆடுறாங்க, அப்படிதான். கங்காநாத் கிருஷ்ணன் 19 போட்டிகள் 185 ரேட் பாயிண்ட்ஸ், 8 சூப்பர் 10 வச்சிருக்காரு. அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அற்புதமா இருக்குதுங்க. 70க்கும் மேல வச்சிருந்தாலே கண்டிப்பா அந்த ரைடர் நிறைய புள்ளிகளை சேர்த்துட்டே இருப்பாரு. அண்ட் அதை இங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு கங்காநாத் இந்த முறை பழனி டஸ்கர்ஸ்க்காக. அண்ட் நீங்க மறுபடியும் 7 பிளேயர் மேட்ல போனஸ் இருக்கு. சாயில் ஆரிக்கு அந்த போனஸை விட்டு கொடுப்பாங்களா, இல்ல அவர் தட்டணுங்க, விட்டு கொடுக்கறதெல்லாம் இனி யோசிக்க கூடாது, தட்டி தூக்கணும் சோனிபத் ஸ்பார்டன்ஸ். அண்ட் நீங்க வித்தியாசம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா ஏறியாச்சு. இப்போ இந்த மேட்ச் எப்படி நிக்குது அப்படின்னா, சோனிபத் ஸ்பார்டன்ஸ் பின்தங்கி இருக்காங்க, 15க்கும் அதிகமான புள்ளிகள்ல பின்தங்கி இருக்காங்க. एक जने को आज एक तू बोलता भी सुने रडर खड़ा खड़ा मूवमेंट करने लाग रहा है हट रासस रागुल्ला ओ काले कूड़ा ले खेल ले को मार ले मामा तू लाग रही याडे கோச் எவ்வளவு கோவப்பட முடியுமோ கோவப்பட்டு சில மாற்றங்கள் செஞ்சு ராகுல் ஆரிய வெளியில எடுத்துட்டாரு. அமித் போகட் உள்ள, பெரிய மாற்றம் இது. பழனி டஸ்கர்ஸ் விஸ்வா அசலவன் இவர் உள்ள இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பழனி டஸ்கர்ஸ் இங்க யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு தான் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் சோனிபத் ஸ்பார்டன்ஸ் அவங்க கேப்டன் ராகுல் ஆரிய ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இங்க டூ ஆர் டை ரைடுங்க இல்லீங்களா, ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன், நான் தான் தப்பா கணிச்சிட்டேன். ஆனா சோனிபத் ஸ்பார்டன்ஸ் எந்த ரைடா இருந்தாலும் பாயிண்ட் எடுக்கணும். நான் ரொம்ப பின்னடைவு இருக்கு அவங்க கிட்ட. 2வது பாதி அந்த கடைசி 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாச்சு. மேட்ல பெஞ்ச்ல இருந்த எல்லா பிளேயர்ஸ்க்கும் இங்க வாய்ப்பு கொடுக்கப்படுது சோனிபத் ஸ்பார்டன்ஸ் கிட்ட இருந்து. அதாவது நடந்தது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ரேட் பாயிண்ட்ஸ் சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு எவ்வளவு வந்திருக்கு, ஆஷிஷ் 1 பாயிண்ட், ராகுல் ஆரி 2, அங்கித் ஷஹர்வா 1, அவ்வளவுதான். அதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட். மிச்சது எல்லாமே வந்து டாக்கிள் மூலமா வந்தது, சூப்பர் டாக்கிள்ஸ்ல சிக்கினது. சோ பெரிய மாற்றம் இங்க. பழனி டஸ்கர்ஸ் இன்னைக்கு
ஒரு கம்ஃபர்டபுளான வின், அதுவும் இந்த டிவிஷன் 1ஓட ஃபினாலேல எடுத்துட்டு போறதுக்கு எல்லா வாய்ப்பும் இங்க அமைஞ்சாச்சுங்க. விஸ்வகுமார் பார்க்குறோம், அற்புதமா அந்த போனஸ் பாயிண்ட்ஸ் எடுப்பாரு. ஆனா இப்போ மேட்ல 5 பிளேயரு ஒரு எம்டி ரேட் கொடுத்திருக்காரு. பாயிண்ட் 7.5 நிமிஷம் பாக்கி உங்களுக்கு. சிம்பிளா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு கேமை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஆஃப் பண்ணிட்டாங்க பழனி டஸ்கர்ஸ். உங்களோட மெயின் ரைடருக்கு அந்த அடிப்பட்டது கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டான விஷயம் சோனிபத் ஸ்பார்டன்ஸுக்கு. இல்ல அவங்க கேம்குள்ள இருந்திருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு கை இல்லாம பாக்ஸிங் பண்ணுங்கடான்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் சிக்கல் அங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் யார சொல்லுவேன்னா கோச் நான் சொல்லுவேங்க. அவரு தான் கவனிச்சிருக்கணும். நேத்து அவ்வளவு பெரிய கேம், அதுவும் அங்கித் சர்மா எவ்வளவு பாயிண்ட் எடுத்தாரு. ஆஹா, சாகர் பஞ்சால் இங்க ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்க போகுது சோனிபத் ஸ்பார்டன்ஸ் கிட்ட அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். பழனி டஸ்கர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. देख ले भाई ले यार ले आओ एक आधा नंबर है पॉकेट है तू भी का मैं भी ससाऊं हूं सारे मैच की 3.5 की थी 5 बैंड तो डाई मैं इसकी दाब ना मानता छाती में तेरे ठोकरा किसकी के दामन छाती में गेल लोट जा नु लगे डाई और लकड़ते हमारा औड़ा पड़या दीवस आ गए थोड़ा बैंगन था हुआ கோச் அவர் மனசு அப்படியே பொங்கி சொல்லிட்டு போறாரு. டேய் என்னடா பண்றீங்க? அதாவது அவங்க மொழியில திட்டல, ஆனா திட்டறதுக்கு சமமா அவரோட கோவத்தை வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. என்னடா தம்பி பண்றீங்க? தோக்குறது பிரச்சனை இல்லைங்க, பட் நீங்க ஒரு போராட்டம் காமிக்கணும் அப்படின்றது அவரு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் எதிரில் இருக்கிற டீம் போராடுறதுக்கு இடம் கொடுத்தாதானே போ அப்படிங்கிறப்ப முடிச்சிடுறாங்க போராட்டத்தை. அருமையா சொன்னீங்க. பழனி டஸ்கர்ஸோட கோச் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல எத்திச்சு வரவே இல்லைங்க. பிளேயர்ஸோட டிஸ்கஷன் மட்டும் தான் பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவங்க அணி மேல அவருக்கு. அண்ட் அங்க கோச் சாப் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்கிருந்தே டீமை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க போனோன்னா அமித் போகட் வந்தாரு. ஆனா இந்த முறை பாயிண்ட் கிடைக்கல. பொறுமையா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க சோனிபத் ஸ்பார்டன்ஸ் வெயிட் பண்றதுக்கு வேலை இல்லைங்க. முடிஞ்ச அளவு பாயிண்ட தேடணும், இல்லைன்னா உள்ள போயிட்டே தான் இருக்கணும். அன்னைக்கு கங்காநாத் வர போறாரு கௌதம். கங்காநாத் ஹைட்டான லெஃப்ட் ரைடர், நல்ல ஒரு கேம். ஐயோ உள்ள வந்தோடனே பேக் பண்றாங்களே, கொஞ்சம் டைம் கிடைக்குது, கொஞ்சம் நம்பிக்கை கிடைக்குது. அவர் லைட்டா வந்து இவர் டக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம சிஎஸ்கே கேப்டன் மாதிரி இருக்காருங்க, ருத்ராஜ் மாதிரி. கவனிச்சீங்களா அந்த ஃபேஸ் கட் பாருங்க. நீங்க மாட்டின விதம் அவருக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. இங்க மாட்டிட்டோம் அப்படின்னு அவரும் பெருசா டைம் எடுத்துக்கல சிக்கல்ல மாட்டுறதுக்கு. டூ ஆர் டை ரைடு அஜய் வந்தாச்சு உள்ள சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்காக. பழனி டஸ்கர்ஸ் இன்னைக்கு சிஎஸ்கே மாதிரி தான் ஆடிட்டும் இருக்காங்க. அண்ட் இந்த வெற்றியை அரங்கமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. ரைடர் அவுட்டு, ஒரே ஒரு பாயிண்ட் இங்க வந்தாச்சு. என்ன அப்படிங்கறத பார்க்கணுங்க. bonus point please go back TV umpire Sonipat Spartan challenge bonus point our decision raider out please review. அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க. போனஸ் தானப்பா, சரி வா பாக்குறேன் அப்படின்னாரு. ஏன்னா 2 ஆர்டேல போனஸ் எடுக்கணும். நீங்க லைன் மேல கால வச்சிருக்கார், லைன் மேல, அதனால போனஸ் கிடையாது. ஆக்சுவலா அஜய் பெஞ்சுக்கு தான் போகணும். போ ரிவ்யூவும் இழக்க போறாங்க இந்த இடத்துல. raider out 1 point Pallini Daskar you resort no more. அதுல ரெஃபரி வந்து ரிவ்யூ இல்லை அப்படின்ட்டாரு. யோசிச்சு பாருங்களேன், இந்த ரெண்டு டீமும் மோதும் போது இதுக்கு முந்தைய ஆட்டம் என்ன மாதிரி போச்சு இல்ல கடைசி வரைக்கும். விஸ்வகுமார் பழனி டஸ்கர்ஸ்க்காக. அண்ட் இந்த முறை அவராலையும் பாயிண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கறத காமிச்சிருக்காரு சோனிபத் ஸ்பார்டன்ஸ் கிட்ட. அண்ட்
கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உங்க லீக் சுற்றுல ஆடின Both the team போட்டி last 5 minutes to play. அது Last வைல்டு 5 minutes. ஃபயருங்க. கண்டிப்பா அப்படிதான் இருந்தது. இங்க விஸ்வகுமார் கணிச்சிட்டாரு. முன்னாடி வந்த அந்த டிஃபெண்டரை பார்த்து அழகா அந்த நெஞ்சு மேல கைய வச்சு தள்ளி மடக்கிட்டு வந்திருக்காரு. அண்ட் இந்தியா ஒன் ஏடிஎம் ட்ரஸ்டட் ஏடிஎம் பார்ட்னர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான டோர்னமெண்ட்ஸ்க்கு. அண்ட் இந்த மேட்சஸ்ல அந்த இந்தியா ஒன் ஏடிஎம் கமால் மொமெண்ட்ஸ் நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். பினாலேல யாருக்கு அந்த பரிசு கிடைக்க போகுது அப்படிங்கறத இன்னும் ஒரு 4 நிமிஷம் முடிவு பண்ணோம். brand tribe game changer of the day அந்த விருது tribe கிட்ட இருந்து பசங்களுக்கு கிடைக்கும். 14-34 20 புள்ளிகள் 4.5 நிமிஷம். இங்க நாங்க என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு bragging rights பள்ளி டஸ்கர்ஸ் கைகள்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க மோதும் போது ஒரு விர்ச்சுவல் ஃபினாலே அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலா அதுதான் ஃபினாலேவா இருந்திருக்குது. இதுதான் விர்ச்சுவல் ஃபினாலே மாதிரி லைட்டா ஓடி இருக்கு. ஆஹா அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா அந்த லீக் போட்டியில இவங்க ஃபினாலேன்னு தம்ப்நெயில்ல பேரை மாத்தி போட்டா போதும் எக்கச்சக்க வியூஸ் அள்ளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இங்க பள்ளி டஸ்கர்ஸ் பிரமாதமா ஆடி இருக்காங்க இந்த ஃபினாலே. அங்கித் சஹர்வா பெரிய நம்பிக்கை இருந்துச்சு சோனிபத் ஸ்பார்டன்ஸ் கிட்ட இருந்து. ஆனாலும் ஒரு இன்ஜுரி பார்த்தோம். அதுக்கப்புறம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. அமித் போகத் ஒரு எம்டி ரைடு தான். கங்காநாத் கிருஷ்ணன் இந்த முறை அவரோட ரீச்ங்க அவரோட ரீச்ச அடிச்சுக்கவே முடியாது. பாருங்களேன் மார்க் லைன்ல நின்னு அந்த கார்னர்ல இருந்த சன்னிலால தொட்டுட்டு வந்திருக்காரு. 1 point. Palli Tuskers. ஒரு மாதிரி எப்போ அங்கித் ஷஹர்வாக்கு அடிபட்டு வெளில போனாரோ அப்புறம் இன்னொரு டிஃபெண்டருக்கும் கால்ல லைட்டா ஒரு மமுட்டம் வந்துச்சோ அதுல இருந்தே சோனிபத் ஸ்பார்டன்ஸ் அடி வாங்கிட்டாங்க. இந்த ரைட்ல பாயிண்ட்ஸ் அவங்களால எடுக்க முடியல. டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸ் பெருசா சிக்க மாட்டேங்குது. ஆட்டம் தலைகீழா மாறினது அங்கதான். 2 ஆர் டை ரைடிங்க. சோனிபத் ஸ்பார்டன்ஸ் அவங்களோட முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே இல்லாம ஆடிட்டு இருக்காங்க இந்த மேட்ச. அவங்களோட பெஸ்ட் கார்னர்ஸ் 2 பேருமே இல்ல. பெஞ்ச்ல இருந்த பிளேயர்ஸ் தான் இப்ப உள்ள ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு மேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த போட்டிகள்ல ரொம்ப குறைவு. ஏன்னா நேத்து நடந்த அந்த லீக் மேட்சோட கடைசி போட்டியில கூட இவங்களோட மெயின் பிளேயர்ஸ் மட்டும் தாங்க ஆடினாங்க. ஒரு வெற்றியும் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. ஆனா பழனி டஸ்கர்ஸ் ராம்பேஜிங் எலிஃபண்ட் அவங்க கூட மோதுற அளவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கல சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஸ்வாசலவன் ஒரு சூப்பர் டாக்கிள் ஆன் சிச்சுவேஷன். கௌதம் இங்க மடக்கி பிடிச்சா 2 பாயிண்ட். அழகான ஒரு கிக் ஓதரி தள்ளி ஆல் அவுட் டைம் தூக்கிட்டு போயிட்டாருங்க. கண்டிப்பா இந்த ஏரியால அவர் பாயிண்ட் எடுக்கும் போது தான் கொஞ்சம் சவுண்ட் வர ஆரம்பிக்குதாங்க. பாருங்க எவ்வளவு ரசிகைகள் அவருக்குன்னு. அண்ட் இந்த ஆல் அவுட் நடந்திருக்கு. 4 புள்ளிகள் வந்து சேருது. 40 புள்ளிகளை தடுறாங்க இப்போதைக்கு நம்ம சோனிபத் ஸ்பார்டன்ஸ். விஸ்வாசலவன் ஃபர்ஸ்ட் ஒரு கிக் ஆங்கிள் ஹோல்டு போட பார்த்தாங்க. அடுத்து வந்தவரும் பெருசா வரல. சுலபமா 2 பேர்த்து எஸ்கேப் ஆகி உள்ள வந்துட்டாரு விஸ்வா. அவங்க இப்போதைக்கு கிளாக்க தான் பாக்குறாங்க சோனிபத் டீம். கிளாக்க பார்த்தாலும் அங்க தெரிய போறது 2 நிமிஷத்துக்கு குறைவா இருக்குங்க இந்த ஆட்டம். அண்ட் மேக்ஸிமம் ஒரு 5 ரைட் பார்க்கலாம். வெறும் அதுவும் வேகமா ஆடினாங்கன்னா அந்த 5வது ரைட் கிடைக்கும். இல்லைன்னா 4 ரைட் மட்டும் தான் கிடைக்கும் இந்த போட்டியில. சோனிபத் ஸ்பார்டன்ஸ் அஜய் உள்ள வந்திருக்காரு. அண்ட் பாயிண்ட்டுக்கான முயற்சி எதுவும் இல்ல. ரைட் ஆக்டிவேட் பண்ணிட்டு விட்டாரு. அண்ட் இங்க சிகப்பு தொப்பிக்கு சொந்தக்காரர் மோஹித் கூடா கோச் ஃபார் சோனிபத் ஸ்பார்டன்ஸ் கன்னத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா ஒரு வருத்தம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே டீமோட நிலைமை என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. 2 லட்சம் போச்சேங்க. அந்த கவலை இருக்கதா செய்யும். பரவாயில்லைங்க. அவங்க கிராண்ட் ஃபினாலேல 20 லட்சத்துக்கு அடி போடலாம். இன்னும் சான்ஸ் இருக்கு. எப்படி இந்த பாயிண்ட் வந்துச்சு. விஸ்வா அப்படி ஒரு ஜம்ப். டிஃபெண்டர் நீங்க பாருங்க அவர் பெருசா வந்து பாயறதுக்கே ரெடியா இல்ல. மனசு ஏன்னா நீங்க மனசு வந்து திடமா இருந்துச்சுன்னா தைரியமா அடிப்பாங்க. பட் இங்க கிளாக்கும் ரன் டவுன் ஆயிடுச்சு. சோ ஒரு மாதிரி ஏத்துக்கிட்டாங்க ஆமாம் அப்படின்ட்டு. தோல்வியை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த போட்டியில. சோனிபத் ஸ்பார்டன்ஸ் விழுந்தாடி அங்கித் சஹர்வாக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த டீமுக்கும் தான். ஏன்னா அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க எந்திரிக்கவே இல்லைங்க. பழனி டஸ்கர்ஸ் அற்புதமா ஆடி இருக்காங்க இந்த போட்டியை. விஸ்வகுமார் பாக்குற ஒரு ரைட்ல
போன ரைடு அழகா ஒரு பாயிண்ட தூக்கிட்டு போனாரு. இங்க மறுபடியும் 6 பிளேயர் மேட்ல போனஸ்கான முயற்சி பார்க்குறோம். அருண்குமார் இருக்காரு கார்னர்ல. அண்ட் அந்த உயரம் குறைவு அப்படின்னு இருக்கும்போது போனஸ் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய தடவை பேசிட்டு இருந்திருக்கோம். ஆனா இவர்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குங்க. அழகா உள்ள போய் கேப்பை பார்த்து போனஸ் போடுவாரு. அந்த திறமை உள்ள ஒரு ரைடர். அண்ட் இங்க ஒரு டச் பாயிண்ட்டும் கிடைச்சாச்சு. பேக் டு பேக் ஃபைனல் வெற்றிகள் பழனி டஸ்கர்ஸ்க்கு லோட் ஆகிட்டு இருக்கு. 3 பேக் டு பேக் ஃபைனல்ஸ்ங்க. சாதாரண விஷயம் இல்ல இது. பழனி டஸ்கர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஆட்டங்களை. பிகாஸ் வந்தாச்சே டுவாடே ரைடு தான் பரவாயில்ல. அந்த ஃபைனல் விசிலுக்காக இங்க பாருங்க வெற்றி வந்த உடனே அப்படி நாங்க பாயிண்ட் கொடுத்து நார்மலா விசில கொடுத்து தான் முடிப்போன்று ஸ்ட்ரிக்ட் ரெஃபரீஸ் அது கண்டிப்பா பாராட்டணும். 15-42 என்ன மாதிரி ஒரு ஒன் சைடான அடி வந்தாச்சுங்க. அந்த விசில் 27 புள்ளிகள் வித்தியாசத்துல இந்த ஒரு போட்டியை பழனி டஸ்கர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு டிவிஷன் 1 ஆட்டம் அவங்களுக்கு. ஆடின 8 போட்டிகள், அதுல 7 வெற்றிகள். கோச்சும் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி, ரசிகர்கள் மிக முக்கியம். அவங்க ஹாப்பி. பிரகாஷ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கங்க. விஸ்வா அசலவன் பார்த்தோம், கிரவுட் கூட சேர்ந்து அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. கோச் ரமேஷ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அண்ட் மேனேஜரா இருக்க இளவரசன் நல்ல மென்டாஸா இருந்திருக்காங்க பழனி டஸ்கர்ஸ்க்கு. அண்ட் இந்த டிவிஷன் 1ல இவங்களுக்கு ஒரே ஒரு தோல்வி அந்த லீக்ல மட்டும்தான் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தாங்க. கைவச்ச இடம் எல்லாம் வெற்றியை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க பழனி டஸ்கர்ஸ். அற்புதமான ஒரு அணி. இங்க கிராண்ட் பினாலேக்கு தேர்வாயிட்டாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் நமக்கு நேத்தே வந்துட்டாலும் இன்னைக்கு இந்த டிவிஷன் 1ஓட ராஜாக்கள் நாங்கள் அப்படிங்கறத தான் காமிச்சிருக்காங்க. அந்த 2 லட்சத்துக்கான பிரைஸ் அமௌண்ட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். ராம்பேஜிங் எலிபன்ட்ஸ் 3வது முறை இந்த சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. அதுவும் இந்த டிவிஷன் 3ஓட சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. ஏற்கனவே பேக் டு பேக் 2 டைட்டில்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, சாம்பியன்ஷிப் டைட்டில்ஸ். அண்ட் இந்த கிராண்ட் பினாலேல கலந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க அவங்க கையில வந்திருக்கு. அண்ட் ராம்பேஜிங் எலிஃபன்ட்ஸ் அந்த மத யானை கூட்டம் இவங்களை அடக்கிறதுக்கு யார் இருக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம கிராண்ட் பினாலேல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க ரசிகர்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டமா இருக்க போகுது. நிறைய போட்டோஸ் எடுத்துக்க போறாங்க. நேத்து பார்த்தோங்க, நிறைய செல்ஃபிஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு விஸ்வா அசலவன். அண்ட் இன்னைக்கும் அந்த போட்டோ செஷன்ஸ் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி கிரவுட்ல எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க. ஏன்னா இவங்க கொடுத்த எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பா ஈடு இணையே கிடையாது. பழனி டஸ்கர்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி, அதுவும் இவ்வளவு மக்களுக்கு நடுவுல நல்ல ஒரு சப்போர்ட்டோட நடந்திருக்கு. ஒரு அற்புதமான வெற்றியை இங்க தூக்கிட்டு போறாங்க கௌதம். கண்டிப்பாங்க. அதுவும் கோச்சே சொன்னாரு பாருங்க, டேய் போய் எல்லா ரசிகர்களுக்கும் தேங்க்யூ சொல்லுங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சாரு ரமேஷ் சார். அதுதான் நடந்து வராங்க இப்போ. ஏன்னா அவங்க சப்போர்ட் மிக மிக முக்கியங்க, மிக முக்கியம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கேம் அவங்க ஆடினாங்க. அந்த எனர்ஜி அங்க கொண்டு வந்தது ரசிகர்கள் தான். அதுக்குதான் எல்லா பக்கமும் சுத்தி சார் நல்ல போட்டோ வந்திருக்கா அப்பப்போ கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. ஆனா ஒண்ணு எந்த போட்டோகிராஃபரும் போட்டோ அனுப்பிச்சு விட்டுதான் சரித்திரமே கிடையாது. பாப்போம் எப்ப கிடைக்குது உங்களுக்கு போட்டோன்னு. யுவா கபடி சீரிஸ் எடிஷன் 11 டிவிஷன் 1 ஃபினாலே பார்த்து முடிச்சாச்சு. பழனி டஸ்கர்ஸ் அந்த வெற்றியை தட்டிட்டு போயிருக்காங்க. அற்புதமான வெற்றி. டிவிஷன் 3ல வின் பண்ணி வாஸ்கோ வைப்பர்ஸ் கிராண்ட் ஃபினாலேக்கு போயாச்சு. அண்ட் டிவிஷன் 2ஓட வின்னர்ஸ் யூபி ஃபால்கன்ஸ். அண்ட் டிவிஷன் 2ல இருந்து 2 அணிகள் அந்த கிராண்ட் ஃபினாலேக்கு போயிருக்காங்க, சண்டிகர் சார்ஜர்ஸ் அண்ட் யூபி ஃபால்கன்ஸ். அண்ட் இந்த 3வது டிவிஷன், அதாவது இந்த முதல் டிவிஷனோட வின்னர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ராம்பேஜிங் எலிஃபன்ட்ஸ், பழனி டஸ்கர்ஸ் தாங்க. அண்ட் இவங்க கூட சேர்ந்து அந்த கிராண்ட் ஃபினாலேக்கு யார் யார் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனிபத் ஸ்பார்டன்ஸ் அண்ட் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். 2 டிவிஷன் ஃபினாலே. என் கூட காமெண்ட்ரி பாக்ஸ்ல அப்பர்னா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள கொஞ்சமா மிஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அவங்க மேட்சை மிஸ் பண்ணல. ஏன்னா லைவா மேட்சை அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. மேபி இன்னும் சில நேரத்துல அவங்களையும் நம்ம மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு அற்புதமான ஃபினாலே கௌதம் உங்க கூட இருந்தது ரொம்பவும் மகிழ்ச்சி. அண்ட் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இங்க கபடி யுவா கபடி சீரீஸ்ல பழனி டஸ்கர்ஸ்க்கு. கண்டிப்பாங்க. தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு கேம், தமிழ் பசங்க இருக்கிற ஒரு டீம் ஜெயிக்குது, அவங்கள கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுங்கிறது மிகப்பெரிய விஷயம்.
அந்த மொமெண்ட்ஸ் இங்க பாக்குறோம். கடைசியில விஸ்வா என்ன சொல்றாருன்னா, டேய் தம்பி வச்சுக்கடா பாயிண்ட போடா அப்படின்ட்டாரு. அண்ட் அதோட அந்த ரைடும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட விதை இங்க முளைச்சு நிக்குது அப்படின்னு. பிகாஸ் லீக் ஸ்டேஜஸ்ல தரமான ஆட்டம் ஆடினாங்க. அதன் காரணமாக தான் ஃபர்ஸ்ட் இறுதி போட்டிக்குள்ள நுழைய முடிஞ்சது. அந்த இறுதி போட்டிக்குள்ள நுழைஞ்சு அங்கேயும் ஆரம்பத்துல காமிச்ச அந்த வேகம் அதுல எதிர் டீம் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அதனாலதான் 20 பாயிண்ட் கூட அவங்களால தொட முடியல. 27 புள்ளிகள் வித்தியாசத்துல ஒன் சைடா நீங்க ஒரு கேம் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பழனி டஸ்கர்ஸோட குவாலிட்டி என்ன அதுதான் இங்க காட்டியிருக்காங்க. 3 முறை பேக் டு பேக் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. இப்போதைக்கு டிவிஷனோட சாம்பியன்ஸா ராம்பேஜிங் எலிபென்ட்ஸ் பழனி டஸ்கர்ஸ் கலக்கி இருக்காங்க. நல்ல பேருங்க பழனி டஸ்கர்ஸ், ஏங்கப்பா கலக்கிருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் விஸ்வா அசலவன் அவரோட ஆர்கிடெக்ட் ஆரம்பத்துல ஒரு போட்டி செம்ம. அதன் பிறகு சின்ன ஒரு ஸ்லாப்பி லைட்டா ஒரு ஸ்லம்ப் இருந்துச்சு. அப்புறம் திருப்பியும் மேல ஏறினாரு. முக்கியமான கட்டங்கள்ல மேல ஏறி வந்தாரு. அண்ட் இங்க இந்த மேட்சோட சமரியை நம்ம பார்த்தலாம். பழனி டஸ்கர்ஸ் 42 புள்ளிகள் அண்ட் சோனிபத் ஸ்பார்டன்ஸ் 15 புள்ளிகள் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் அவங்களோட ரைட் பாயிண்ட்ஸ் பாருங்களேன், 19 ரைட் பாயிண்ட்ஸ் யாருக்கு அப்படின்னா பழனி டஸ்கர்ஸ்க்கு. அண்ட் சோனிபத் ஸ்பார்டன்ஸ் 5 ரைட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. டாக்கிள்லையும் 7 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த 2 சூப்பர் டாக்கிள் அவங்களுக்கு அந்த 15 பாயிண்ட் வர்றதுக்கான உதவியா இருந்திருக்கு. 3 எக்ஸ்ட்ராஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த மேட்ச்ல பெருசா செய்யறதுக்கு எதுவுமே இல்லாம போச்சு சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு. ஆனா இன்னொரு பக்கம் பழனி டஸ்கர்ஸ் அற்புதமா ஆடி இருக்காங்க. ரைடிங்கா இருக்கட்டும் அண்ட் அந்த டிஃபென்ஸா இருக்கட்டும், ஒட்டுமொத்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது. விஸ்வா அசலவன் முதல் இந்த முழு நேர முடிவுல பெஸ்ட் ரைடரா தேர்வாயிருக்காருங்க. வேற யாரா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் 9 புள்ளிகள் அவருக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் ஆஷிஷ், கவர்ஸ்ல இருந்த ஆஷிஷ்க்கு இன்னைக்கு பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற அவார்டும் கிடைக்குது. அண்ட் ஃபினாலேல ஒரு அவார்ட் இங்க போய் சேர்ந்து சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு, அதுவும் பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படிங்கிற அவார்டும் கிடைச்சாச்சு. அவரோட அந்த சூப்பர் டாக்கிள் அவருக்கு உதவியா இருந்திருக்குங்க இந்த பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படிங்கிற அவார்டை தட்டிட்டு போறதுக்கு. டூ ஆர் டை ரைடு பாக்குறோம் பாருங்களேன், 8 டூ ஆர் டை ரைடு சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு. ஆனா ஒரு முறை தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சிருக்கு. ஆளுக்கு 2 போனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த சக்சஸ்ஃபுல் ரைட்ஸ் இங்க ஒட்டுமொத்த கதையும் சொல்லுது. 39 ரைட்ஸ் முயற்சி பண்ணி வெறும் 3 சக்சஸ்ஃபுல் ரைட்ஸ் கிடைச்சது சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு. அண்ட் பழனி டஸ்கர்ஸ் பாக்குறோம், விஸ்வா அசலவன் 9 புள்ளிகள் 75%. அந்த 70 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல அப்படிங்கறத அவர் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. விஸ்வா அசலவன் இன்னும் பல போட்டிகள் கிராண்ட் பினாலேல இருக்க போது எவ்வளவு புள்ளிகள் அவரோட பக்கம் குவிச்சுக்க போறாரு அப்படிங்கறதை பார்க்கணும். அண்ட் ஒரு போனஸ் பாயிண்ட்டும் எடுத்திருக்காரு. அண்ட் ஹரிஷ் காமாட்சி நிறைய ரைட்ஸ்க்கு உள்ள போய் முக்கியமான நேரங்கள்ல பாயிண்ட தூக்கிட்டு வந்தாருங்க. ஒரு டாக்கிள் பாயிண்ட்டும் வச்சிருக்காரு. 4 ரைட் பாயிண்ட் இருக்கு. கேசவன் ராஜா கிட்ட இருந்து ஒரு 2 பாயிண்ட் வந்திருக்கு. அண்ட் விஸ்வகுமார் கடைசியா பெஞ்ச்ல இருந்து உள்ள வந்திருந்தாலும் அவரோட பங்குக்கு ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருக்காருங்க. அண்ட் இன்னைக்கு டிஃபென்ஸ் எக்கச்சக்க வேலை செஞ்சாங்க. அண்ட் எல்லாரும் ஈக்குவலா பண்ணிருக்காங்க பாருங்களேன். அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சக்திவேல் தங்கவேலு ஒரு 2 பாயிண்ட், கௌதம் முருகன் 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு. எசக்கி ராஜா முத்து பாண்டி ஒரு 2 பாயிண்ட், அபிகுமார் அவர் கூட 2 பாயிண்ட் எடுத்துட்டாருங்க. சங்கர் சேகர் அவர் ஒரு பாயிண்ட். என்னங்க நீண்டுகிட்டே போகுது இந்த வரிசை. சூர்யா சரவணனுக்கு மட்டும்தான் இந்த மேட்ச்ல பாயிண்ட் கிடையாது. மத்தபடி ஆடின எல்லாருமே அழகான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க கையில. சோனிபத் ஸ்பார்டன்ஸ் ஆரம்பத்துல என்னாச்சு, அங்கித் ஷஹர்வா அந்த ஒரு ரைடு போய் அந்த பாயிண்ட் எடுத்தார். அது ஒரு போனஸ் பாயிண்ட். அதன் பிறகு என்னாச்சுன்னா ஒரு காயம் அவருக்கு. அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல. மத்தவங்க முயற்சி பண்ணாங்க, ஏதாவது செஞ்சிடணும் இந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சேர்க்கணும்னு. பட் உங்க மெயின் ரைடர் அடி வாங்கும் போது என்ன ஆச்சு, அதன் பிறகு எந்திரிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. 15 பாயிண்ட் தான் பிடிக்க முடிஞ்சது. பழனி டஸ்கர்ஸ் டூ குட். எந்த ஒரு இடத்துலயும் சின்ன தவறு கூட செய்யாம கலக்கலான ஒரு மத யானை கூட்டம். அதுதான் இன்னைக்கு பழனி டஸ்கர்ஸ். பேருக்கு ஏத்த மாதிரி ராம்பேஜிங் எலிபென்ட்ஸா உள்ள வந்து அச்சு தம்சம் பண்ணாங்க. யுவ கபடி சீரிஸ் எடிஷன் 11 டிவிஷன் 1 வின்னர்ஸ் பழனி டஸ்கர்ஸ் கலக்கி இருக்காங்க. இந்த மாதிரி அந்த 3வது ஸ்டார் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. பட் கிடைச்சிரும் அதுவும். அதனால ரெடியா இருப்பாங்க. வர்றோம், அந்த 3வது ஸ்டார் எடுத்து எங்க தலையில ஏத்துறதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. பார்க்க தான் போறோம் அந்த ஒரு நாளும்.
அது கிராண்ட் ஃபினாலே. அங்க இன்னும் பெரிய டீம்ஸ் வர போறாங்க. 12 டீம்ஸ் உள்ள இருக்கும். இந்த 8 டீம்கள்ல இருந்து 3 டீம் உள்ள போயாச்சு. அதுல மெயினா வெற்றியோட சாம்பியனா நாங்க வரோம், டிவிஷன் 1ஓட வின்னர்ஸா வரோம்னு சொல்லி பழனி டஸ்கர்ஸ் உள்ள வராங்க. அற்புதமான ஒரு தொடக்கம் அந்த டீமுக்கு கிடைச்சிருக்கீங்க. பழனி டஸ்கர்ஸ் 2 முறை சாம்பியன்ஸ். அண்ட் இந்த மேட்சோட பெஸ்ட் ரைடர் இவர் தாங்க, விஸ்வா அசலவன். 9 புள்ளிகள், 12 டோட்டல் ரைட்ஸ். சூப்பர் ரைட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னாலும் 75% அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. அது ரொம்ப உதவியா இருந்திருக்கு இந்த மேட்ச்ல ஒரு வெற்றியை தட்டிட்டு போறதுக்கு. விஸ்வா அசலவன் ஒரு அற்புதமான ரைடர். அண்ட் எங்கெல்லாம் பாயிண்ட் தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அவரோட ரைட் கார்னர்ல போய் 2 பாயிண்ட் தூக்கியிருக்காருங்க. ஏன்னா அவர் ஒரு லெஃப்ட் ரைடர், டீப்பா போவாரு கார்னர்ஸ்க்கு. அண்ட் அந்த மிட் லைனுக்கு முன்னாடி ஒரு 4 பாயிண்ட். எப்பவுமே அந்த மிட் லைன்ல அதிக பாயிண்ட்ஸ் இருக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அவங்களோட எஸ்கேப் ஸ்கில்ஸ் அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இன்னைக்கு விஸ்வா அசலவன் ரொம்ப அற்புதமா ஆடி அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. பாக் லைனுக்கு மேல அந்த லெஃப்ட் திசையில ஒரு 2 பாயிண்ட் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு விஸ்வா அசலவன் அற்புதமா எடுத்துட்டு வந்த புள்ளிகள். அண்ட் இன்னையோட பெஸ்ட் ரைடர் அப்படிங்கிற பட்டமும் வாங்கியாச்சு. பெஸ்ட் டிஃபெண்டர் யாரு? ஆஷிஷ், 3 புள்ளிகள். ஏன்னா டிஃபென்ஸுக்கு இன்னைக்கு மேட்ச்ல வேலையே கொடுக்கல 2 டீமும். பழனி டஸ்கர் சைடுல வந்து டிஃபென்ஸ் இருந்துச்சு, ஆனால் எல்லாரும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒருத்தரையா போல சோனிபத்துல இருந்து இவர் ஒருத்தர் தன்னந்தனியா 3 எடுத்தாப்ல ஒரு முக்கியமான சூப்பர் டாக்கிள் எடுத்தார் ஆரம்பத்துல. அதுக்காக இந்த விருது ஃபைனல்ல அவருக்கு கிடைச்சிருக்கு. நல்ல விஷயங்க, சிறந்த டிஃபெண்டர் விருது நீங்க வாங்குறது. யார் யார டாக்கிள் பண்ணாரு விஸ்வா அசலவன? ஒரு முறை சக்திவேல் தங்கவேலு ஒரு சூப்பர் டாக்கிள். அதன் காரணமாக அவருக்கு அந்த 3 பாயிண்ட். 6 முயற்சி அவர்கிட்ட இருந்துச்சு, பட் 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு. இது இல்லாம ரெய்டும் கூட போயிருந்தார் அவரு. பெஸ்ட் ரைடர், பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படிங்கிற விருதுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வெற்றி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ்க்கு தான். அற்புதமான வெற்றியை அழகா கையில வச்சிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில இந்த கடைசி தருணம் பாக்குறவங்க ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா மேட்ச்ல ஏற்கனவே பல லீடிங் வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கடைசி ரைட் விஸ்வா அசலவன் பாயிண்ட் தானங்க, இந்தாங்க எடுத்துட்டு முடிங்க, ஒரு பாயிண்டோட இந்த மேட்சை முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அழகா முடிச்சு கொடுத்தாரு. அண்ட் அந்த பாயிண்ட முடிச்சு கொடுத்த உடனே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஃபைனல் விசிலுக்கு கூட வெயிட் பண்ணல ஆடியன்ஸ்ங்க. ஆனாலும் இங்க ரொம்ப ப்ராப்பரா இந்த மேட்சை முடிச்சு வச்சாங்க அம்பயர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தொடங்கின செலிப்ரேஷன் ஆஹா அற்புதங்க. ஒட்டுமொத்த அணியும் உள்ள வந்து அந்த டீம் சப்போர்ட்டோட சேர்த்து கிரவுட் சப்போர்ட்டும் வந்துச்சு. கோச்சஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்த வரசன் அண்ட் ரமேஷ் அவர்கள் நல்ல ஒரு டீம் பில்ட் பண்ணிருக்காங்க. இங்க விஸ்வா அசலவன் இங்க ஒட்டுமொத்த அணியுமே நேரா போக போறாங்க கிராண்ட் ஃபினாலேக்கு. கிராண்ட் ஃபினாலேல இன்னும் பல போட்டிகள் சுவாரஸ்யம் இருக்கு. அண்ட் இங்க சோனிபத் ஸ்பார்டன்ஸ் அவங்களையும் மறக்காதீங்க, அவங்க இந்த கேமோட வீட்டுக்கு போறது இல்ல, ஏன்னா அவங்களும் கிராண்ட் ஃபினாலேல இருக்காங்க. அண்ட் பதிலடி இந்த ஃபினாலேல தோல்வி அடைஞ்சதுக்கான பதிலடிய கொடுக்கறதுக்கு தயாரா வருவாங்க பழனி டஸ்கர்ஸ்க்கு. அண்ட் சோனிபத் ஸ்பார்டன்ஸ் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் பெருசா ஆட முடியல, இருந்தாலும் முயற்சி பண்ணாங்க. அண்ட் ராம்பேஜிங் எலிஃபண்ட் இன்னொரு முறை இந்த வெற்றியை தட்டிட்டு போயிருக்காங்க கௌதமிங்க. கட்டாயமா இத்தனை நாட்கள் அவங்க போட்ட அங்க பாரு சொல்றாங்க பாருங்க, போய் பசங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பழனி டஸ்கர்ஸ் சாம்பியன்ஸ் ஆஃப் டிவிஷன் 1 அண்ட் இன்னும் சில நிமிஷங்கள்ல அவார்ட் செரமனி. அவங்களுக்கு கோப்பை கொடுக்க வேணாமா, பரிசுகள் கொடுக்க வேணாமா, அதுக்கான நேரம் வரப்போகுது. நிச்சயமா ஹாப்பியா இருப்பாங்க இப்போதைக்கு பழனி டஸ்கர்ஸ். பிகாஸ் அவங்க போட்ட விதை ஆரம்பத்துல இருந்தே தெளிவா தெரிஞ்சதுங்க. எங்க டீம் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணாங்க. அவசரம் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச்ல ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கு பெஞ்ச்ல இருக்கிற பசங்க போதும். பெஞ்சே வந்து எங்களுது பயங்கர ஒரு ஸ்டார்டிங் 7 போட முடியும், 2 டீமா ஆட முடியும் நிச்சயமா. ஆனால் நாங்க இப்போ ஒரு டீமா ஆடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஸ்டார்டிங் 7ல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க டாப். பெஞ்ச்ல இருக்கவங்க உள்ள பூந்தாங்கன்னா அவங்களும் எப்பவுமே தேவைக்கேற்ற மாதிரி டக்கால்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் அந்த டீம். அண்ட் அந்த சாம்பியனா அவங்க மேடை ஏறுறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கான தருணம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு பிரம்மாண்டமான ஃபைனல் இருக்க போகுது அப்படின்னு. இதை விட இன்னொன்னு ஆரம்பிக்க இருக்குங்க, அதையும் ஞாபகப்படுத்திடுறோம்.
இந்த மாச கடைசியில இருந்தே கூட அந்த டேட்ஸ் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு தெரிய வரும். கிராண்ட் ஃபினாலே இங்க டிவிஷன்ல இருந்து டிவிஷன் 1ல இருந்து 3 டீம்ஸ், டிவிஷன் 2ல இருந்து 2 டீம்ஸ், டிவிஷன் 3ல இருந்து ஒரு டீம், மொத்தம் 6 டீம் இங்க இருந்து அண்ட் இன்னொரு 6 டீம் வராங்க. சோ 12 டீம்ஸ் சேர்ந்து ஒரு கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. ஒரு மாதத்துக்கு பக்கம் இருக்கும். அதை விட முக்கியமா அதுல அந்த ஆக்ரோஷம் ஜாஸ்தியா இருக்கும், அங்க காரமும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். எது டீம் கோச்சா இருந்தாலும் அவருக்கும் பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு. அதுதான் கபடி கத்து கொடுக்கிற பாடம் நம்ம பசங்களுக்கு. நம்ம மண்ணோட ஆட்டம், நம்ம மண்ணோட அந்த பாரம்பரியத்தை வெளில கொண்டு போகுதுன்னு சொல்லணும். அதுவும் கடைசியில அந்த நம்ம நினைச்சது காரசாரமான சண்டையெல்லாம் இருக்கும்னு முஸ்தபா 2 பேரும் கையெல்லாம் கொடுத்தாங்க ஒரு சமயத்துல. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கேம் என்னன்றது 2 பக்கத்துக்கும் புரிஞ்சிருச்சு. அண்ட் அந்த கேமையும் எதிர் டீமையும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கபடி இப்படிதாங்க இருக்கணும். வெற்றி தோல்வி எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆனால் 2 பேர்த்துக்கும் சமமான ஒரு மதிப்பு மரியாதை அது இருக்கணும். ஏன்னா நீயும் ஆட்டக்காரன், நானும் ஆட்டக்காரன், இங்க 2 பேரும் நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத 2 பேரும் அக்னாலேஜ் பண்ணாங்க பாருங்க. அது அழகா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் இப்போதைக்கு சொல்ற கதை என்னன்னா, விஸ்வா போங்கடா போய் ரசிகர்கள் எல்லாம் பாத்துட்டு வாங்க, கை கொடுத்துட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்து நமக்காக விசில் அடிச்சு காலையில வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிற பசங்க எங்க வேணா போயிருக்கலாம், அவங்க கிளாஸ்ல வந்திருக்கலாம், இல்ல அப்படியே கிளாஸ்ல இருந்து இங்க வர வழியில எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனால் கபடியை நான் பார்க்கணும், நம்ம பசங்க ஆடுறத பார்க்கணும்னு சொல்லி வந்தாங்க பாருங்க. அதுக்கு நம்ம காலேஜ் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அதுவும் தமிழ்நாட்டுல கபடிக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பங்கு ஒரு மூலையிலையும் இதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒண்ணு கிடைக்கும் போது அதை நாங்க கன்சியூம் பண்றோம்னு சொல்றாங்க. அது இன்னும் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. யுவ கபடி சீரீஸ் வந்து செஞ்சிருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, லாயல் ஃபேன்ஸை உருவாக்கி இருக்காங்க நிறைய எக்ஸ்ட்ராவா கபடிக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அண்ட் இந்த ஃபேன்ஸ் ஆகிய உங்களுக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் வரும்போது நம்ம பசங்களுக்கு சப்போர்ட் பண்றது மனசு இருக்கே, அது ரொம்ப ரொம்ப பெருசு. அனைவருக்கும் இங்க நன்றிகளை தெரிவிச்சாகணும். காரணம் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அற்புதமா நடத்தி கொடுத்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை. யுவா கபடி சீரிஸ் எடிஷன் 11 கோயம்புத்தூர், கற்பகம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருந்து அனைத்து போட்டிகளையும் நம்ம நேரில் பார்த்துட்டே இருக்கோம். அண்ட் இந்த டிவிஷன் 1 போட்டி இங்க முடிஞ்சாச்சு. அதுக்கான அவார்ட் செர்மனிக்காக நாம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல பழனி டஸ்கர்ஸ் அவங்க ஒரு அணி இப்ப நார்மலாவே ஃபினாலேக்கு வராங்க அப்படின்னாலே தெரியும் நல்ல தரமான அணியா தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா 4 முறை ஃபினாலேக்கு வந்து அதுல 3 முறை ஜெயிச்சிருக்காங்க பழனி டஸ்கர்ஸ். அண்ட் இந்த வெற்றி ஒரு பிரம்மாண்ட வெற்றியா இருக்கு அவங்களுக்கு. நேரா அவங்க அந்த கிராண்ட் ஃபினாலேக்கு போய் பல அணிகளோட இனி மோத போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், அங்கேயும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்க போகுது, நிறைய சுற்றுகள் இருக்க போகுது, ஏற்றத்தாழ்வுகள், இன்ஜுரிஸ் அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ இதோட முடிய போறது இல்ல பழனி டஸ்கர்ஸோட பயணம். இது பாதி வழி மட்டும்தான், மீதி வழி இனிமே தான் இருக்க போகுது. அதையும் இதே போல சப்போர்ட் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் தேவைப்படுது. அண்ட் பழனி டஸ்கர்ஸ்க்கு மட்டும் இல்ல, அத்தனை அணிகளுக்குமே உங்களோட சப்போர்ட்ஸ் இங்க தேவைப்படுது. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அழகான கபடி அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் பழனி டஸ்கர்ஸ் மேலும் இன்னொரு வெற்றிங்க. And welcome to the award ceremony of the final match of Karpagam presents Yuva Kabaddi Series Edition 11 Division 1. We would first like to thank our partners, broadcast partner FanCode, trusted ATM partner India One ATM, protein partner Yoga Bar, sports innerwear partner Tribe, wellness partner Nilay Wellness Center, and the sports medicine partner Ortho One. For the award ceremony, we have Mr. Pritesh Ashar, who is the founder of the Juicy Chemistry. Mr. Sutakar is the Director of Physical Education, Karpagam University. Mr. Mohit Chilla, the former international kabaddi player. Mr. M. Balakrishnan, India One Senior Manager Operations. Mr. Vikrant, the co-founder of Tribe. Mr. Sridhar is the co-founder of Tribe. Mr. Soham Raja, who is the Senior Vice President,
Tamil Nadu Olympic Association, the President of the Tamil Nadu Amateur Kabaddi Association. Mr. Safiullah is the Secretary of the Tamil Nadu Amateur Kabaddi Association. Mr. Vikas Kumar Gautam, the CEO of the Yuva Kabaddi Series. And now, let's move on to the final match awards. The match played between Palani Tuskers versus the Sonipat Spartans, and the Palani Tuskers won the match with 27 points. And now, we would like to ask Mr. Sudhakar and Mr. Pritesh to kindly present the awards. The best raider of the match, we have Vishwa from the Palani Tuskers. சரியான ஒரு ஆட்டம் இவர்ட்ட இருந்து 9 ரைட் பாயிண்ட்ஸ் இந்த கடைசி மேட்ச்ல. நல்ல கிக்கு, டச், கலக்கலா வந்தாரு. அதற்கான அந்த விருது இப்போதைக்கு விஸ்வாசலவனுக்கு. Congratulations to Vishwa. And now, the best defender of the match, we have Ashish from the Sonipat Spartans. ஆஷிஷ் இன்னைக்கு ஒரு சூப்பர் டாக்கிள் மாட்டினாருங்க. அண்ட் பெஸ்ட் டிஃபெண்டரை நச்சுன்னு தூக்குனாப்ல. அந்த காட்சிகள் தான் இங்க பாக்குறீங்க. எப்படி அவருக்கு அந்த பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு நல்ல ஸ்பார்க் அந்த டீம்ல. கொஞ்சம் வருத்தம் இருக்கும், நம்மளால எதிர்பார்த்த மாதிரி ஜெயிக்க முடியல. பட் அந்த போராட்டம், அவங்களும் சாதாரணமா ஃபைனலுக்கு வரல, இவ்வளவு தூரம் போராடி வந்திருக்காங்க. அதற்கான பலன் இங்க. Congratulations to Ashish. And now, the Kamal moment of the match, we have Harish from the Palani Tuskers. ஹரிஷ் கமாச்சி. கமால் மொமெண்ட் எது? இப்படி போற பாருன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆனது. வட்டா பாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தார் இல்லையா? ஃபைனல்ல கமால் மொமெண்ட் நிச்சயமா தான். அதுக்கான விருது அவருக்கு. கபடி கா கமால் ஆஃப் த மேட்ச் யோகா பாரோட விருதும் அவருக்கு இருக்கு. காசோலையும் அவர் கைகள்ல. ஹாப்பியா இருப்பாரு. ஒரு கேப்டனா ஜெயிச்சிருக்காரு டிவிஷன் 1. Congratulations to Harish. And now, let's move on to the Division 1 awards. First, we have the best raider of the Division 1. And for this, I would like to invite Mr. Mohit Chiller to kindly come forward. And the best award goes to Ankit Sarwa from the Sonipat Spartans as he scored 74 rate points in the Division 1. அங்கிட் சஹர்வா இன்னைக்கு மேட்ச் ஆட முடியல அப்படின்னாலும் அவர் இதுக்கு முன்னாடி ஆடின மேட்சஸ்ல அற்புதமா ஆடி இருக்காருங்க. 9 போட்டிகள்ல 75 ரேட் பாயிண்ட்ஸ் அண்ட் 56% அந்த ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சிருக்காரு. ஒரு அற்புதமான ரைடர் அண்ட் அவரோட காம்பினேஷன் பிரமாதமா இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு அவரால் உள்ள வந்து பரிசை வாங்க முடியாத நிலைமை. அங்கிட் சஹர்வாக்கு பதில் நவீன் சர்மா வந்திருக்காரு. அண்ட் டிவிஷன் 1ஓட பெஸ்ட் ரைடர் அப்படிங்கிற ஒரு பட்டம், அதோட சேர்த்து 15,000க்கான பரிசு தொகை அந்த காலைய வழங்கப்படுது. நவீன் பண்ணிடுவாரு. Division 1. And for this, I would like to invite Mr. Mohit Chiller to kindly come forward. And the best defender award goes to Rahul Airi from the Sonipat Spartans as he scored 35 tackle points in the Division 1. ராகுல் ஆரி, ஆஹா, அற்புதமான டிஃபெண்டருங்க. அந்த லெஃப்ட் கார்னர்ல அவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு. 8 போட்டிகள்ல
35 டாக்கிள் பாயிண்ட்ஸ் அவர் வச்சிருக்காரு. 2 ஹைஃபைஸும் இருக்கு. சோனிபட் ஸ்பார்டன்ஸோட கேப்டன் லீடிங் ஃப்ரம் த கார்னர். அற்புதமான போட்டிகள். இவ்வளவு டாக்கிள்ஸும் செஞ்சு ராகுல் ஆரி பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த டிவிஷன் 1 அப்படிங்கிற பட்டத்தை இங்க வாங்கிக்கிறாரு. அண்ட் அவருக்கான காசோலை 1500 இங்க சாரிங்க. Congratulations Rahul, and next up we have the India 1 Kabaddi Ka Kamal moment of the Division 1, and for this I would like to invite Mr. M. Balakrishnan to kindly come forward. And the India 1 Kabaddi Ka Kamal moment of the Division 1 goes to none other than Sachin Jagbeer from the Kurukshetra Warriors, who are scoring a crucial match-winning point in a high-pressure situation. மிக முக்கியமான ஒரு மொமெண்ட். ஜெயிக்க போறது யாரு? குருக்ஷேத்ரா வாரியர்ஸா, சென்னை தமிழன்ஸா? அந்த மாதிரி ஒரு தருணம். அந்த மேட்சே முழுக்க முழுக்க அந்த கிரௌடும் எதிரா இருந்துச்சு, டீமும் எதிரில் ஆடிக்கிட்டு இருக்கு, நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மொமெண்ட்ல தூக்குனாருங்க ஒரு வெற்றிய. அதுதான் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் ஜெயிச்ச மொமெண்ட். ஏன்னா மாட்டி இருந்தாருன்னா சென்னை தமிழன்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க, 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கும் சூப்பர் டேக்கிள்ல. ஆனால் சச்சின் ஒட்டுமொத்த கிரௌடையும் சைலன்ஸ் பண்ணாரு. அதுக்காக தான் இப்போதைக்கு கபடி கா கமால் டிவிஷன் 1 15,000 ரூபாய் காசோலை அந்த மொமெண்ட்டுக்காக, அந்த ஒரு வெற்றிக்காக. Next up we have the Tribe Game Changer of Division 1, and let's welcome Mr. Vikran and Mr. Sridhar to present this award. And the Tribe Game Changer of Division 1 goes to Rahul Airi. Congratulations Rahul once again. எது அந்த மொமெண்டா இருக்கும்? ராகுல் இந்த இடத்துல போட்ட டாக்கிள் சோலோவா அந்த மிட்லைன் பக்கத்துல போய் பிடிச்சாருங்க. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்திலிருந்தே அவரோட ஆட்டம் இறுதி போட்டிக்கு இந்த டீமை கூட்டிட்டு வர்றதுக்கு மிக முக்கியமான ஒண்ணா அமைஞ்சது. அதுக்கான சந்தோஷமான ஒரு விருது இந்த கேம் சேஞ்சர் விருது ராகுல் ஆரிக்கு. அண்ட் கடைசியில போகும்போதும் நல்ல ஒரு பயங்கர ஹாப்பியா தான் இருந்தாரு மேட்ச்ல வந்து. பிகாஸ் ஃபைனலுக்கு வந்திருக்கீங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. டிவிஷன் 1 கேம் சேஞ்சர் விருது ராகுல் ஆரிக்கு, ட்ரைப் கேம் சேஞ்சர் ஆஃப் த டிவிஷன். And to present the final match winner, we have our guests Mr. Solai M. Raja, Mr. Safiullah and Mr. Vikas Kumar Gautam. And now I would request them to kindly come forward. And let us now invite the coach and the captain of the Palani Tuskers to collect a check of worth rupees 2 lakhs. What a moment for them. வெற்றி பெற்ற டீமுங்க கடைசியா இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெயிக்கிற டீமுக்கு சொல்லியிருந்தோம் 2 லட்சம் டிவிஷன் 1 வின்னர்ஸுக்காக இருக்குன்னு. அந்த விருது தான் யுவ கபடி சீரீஸோட சிஇஓ, தமிழ்நாடு அமெச்சூர் கபடி அசோசியேஷனோட தலைவர் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு செக்கப் பிரசன்ட் பண்றாங்க இந்த இடத்துல. ஹாப்பி மொமெண்ட் பாலினி டஸ்கர்ஸுக்கு. 2 லட்சத்துக்கான காசோலை அவங்க கைகள்ல இப்போ அவங்களோட டீமுக்காக, அவங்க டீம் போட்ட அந்த முயற்சிக்காக மிகப்பெரிய வெற்றி அங்க கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய வெற்றிகள் இந்த டீமுக்கு கிடைக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. அடுத்து வரக்கூடிய கிராண்ட் ஃபினாலேயும் நம்ம பசங்க மேல ஏறி கலக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. அது நிச்சயமா நடக்கிற நாள் வரத்தான் போகுது, அதை நம்ம பார்க்க தான் போறோம். ஹரிஷ் காமாட்சி கேப்டனா, நாங்க மட்டும் இல்லப்பா மத்தவங்க இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு டீம் எஃபர்ட், அது சாதாரண விஷயம் கிடையாது. கோச் பாருங்க, அங்கேயும் கோச்சா இருக்காரு. தம்பி இங்க வா, தம்பி அங்க வா, அது எங்கேயுமே மாத்த முடியாது. என்னப்பா சவுண்ட் போடலாமான்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் ஒரே ஏரியால உட்கார்ந்துடலாம் அப்படின்றாங்க. டீம் போட்டோ எடுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. டிவிஷன் 1 வின்னர்ஸ் பழனி டஸ்கர்ஸ், அந்த ஒரு கிராண்ட் மொமெண்ட் தான் இங்க.
இன்னும் ஒரு கோப்பை பாக்கி இருக்கு, அதனால உங்க வேலை இன்னும் முடியல அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 லட்சத்துக்கான காசோலை ஒரு பக்கம், அவங்க சந்தோஷம் இவ்வளவு நாள் அந்த இத்தனை நாட்கள் அவங்க ஆடினதுக்கு கிடைச்ச பலன், டே இன் டே அவுட் உள்ள வந்து ஜெயிக்கிறது. ஒரே ஒரு போட்டி ஒரு தோல்வி இருந்துச்சு. Of the Division 1 and our division rounds, and we will see you guys back again for the grand finale. Until then, this is me, your host Namrata, signing off. டிவிஷன் 1 ஃபினாலே இங்க முடிவுக்கு வந்தாச்சு. இதன் பிறகு உங்களுக்கு ஒரு கிராண்ட் ஃபினாலே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஒரு பரபரப்பு, அந்த ஆட்டங்கள் எல்லாம் அங்கிருந்து உங்களுக்காக கிடைக்க போகுது. திருப்பியும் யுவ கபடி சீரிஸ் வில் பி பேக். அந்த டேட்ஸ்ல இருந்து எத்தனை டீம்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டா அனௌன்ஸ்மெண்ட்ஸா நாங்க கொண்டு வருவோம். தொடர்ச்சியா இதே ஸ்பேஸ்ல வாட்ச் பண்றீங்க. கபடிக்கு, யுவ கபடி சீரிஸுக்கு அண்ட் நம்ம டீம்ஸுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருங்க. அதுதான் அவசியம். வெற்றி, சந்தோஷம். கண்ணுங்களா, போட்டோக்காக ஒரு சிரிப்பை போடுங்கடா அப்படின்றாங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து. நான் கௌதம் அண்ட் என் கூட அருமை நண்பர் பிரகாஷ், எங்க